वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाह वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाह। अम्मा बाद क़ालल्लाहु सुब्हानहु व तआला फ़िल फ़ुरक़ानिल हमीद वल फ़ुरक़ानिल मजीद। फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। मन आमिल सालिहन मिन ज़करिन औ उन्सा व हुव मुअमिन फलनुहयियन्नहु हयातन तय्यिबा वलनजज़ियन्नहुम अजरहुम बिअहसनि मा कानू यअमलून। सदक़ल्लाहु मौलानल अलियुल अज़ीम। अल्हम्दुलिल्लाह, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாம் முஸ்லிம்களாக மூமின்களாக பிறக்கச் செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியம் பொருந்திய உம்மத்திலே அல்லாஹ் நம்ம எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றான். அல்லாஹ் நமக்கு நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று நமக்கு தெரியும். ஆனால் அல்லாஹ் தஆலா நமக்கு எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த தொடர்பை தந்திருக்கின்றான் என்று நாம் பார்க்க வேண்டும். இன்று பார்க்கின்றோம், இன்றைய தினம் ஒரு சிறந்த நாளாக இருக்கிறது என்று நினைத்து எல்லாரும் மாற்று மத சகோதரர்கள் இன்று நகை கடையிலே கூட்டம் கூட்டமாக சென்று நகைகளை வாங்குகின்றார்கள். இன்று நகையினுடைய விலை அதிகமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் பரவாயில்லை என்று நகையை வாங்கித்தான் ஆக வேண்டும் என்று வாங்குகின்றார்கள். கேட்டால் இன்றைய நாள் நகை வாங்கினால் வருடம் முழுக்க செல்வம் நமக்கு செழிப்பாக இருக்கும், வியாபாரத்தில் நன்றாக செழிப்பு ஏற்படும் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் உண்மையிலேயே நாம் எந்த கௌஸ் நாயகத்தை பற்றி பேசுகின்றோமோ அவர்களை நினைப்பதின் காரணமாக இந்த உலகில் மட்டும் கிடையாது, நாளை மறுமையில் நாம் உயர்வை பெறுவோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நகை ஒரு மனிதனுக்கு உயர்வை தருகிறது என்று நினைக்கக்கூடியவர்கள் நமக்கு அல்லாஹ்வுடைய நேசர்களுடைய தொடர்பு எப்படிப்பட்ட உயர்வை தரும் என்பதை நாம் நினைக்க வேண்டும். ஒரு நொடி நினைச்சு பாருங்க, போன வருடம் யாரெல்லாம் நம்மோடு இங்கே இருந்தார்கள், இப்பொழுது அவர்களில் சிலர் இங்கே இல்லை என்பதை நாம் கொஞ்சம் நினைத்து பார்த்தால் அல்லாஹ் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றான் என்பதை நாம் நினைக்க வேண்டும். நம்மை விட்டு எத்தனையோ பேர் காலம் சென்று விட்டார்கள். நம்மோடு பழகியவர்கள், நம்முடைய மஹல்லாவில் வாழ்ந்தவர்கள், தெரிந்தவர்கள், உறவினர்கள், அல்லாஹ் அவர்களை அழைத்து கொண்டான். நமக்கு அல்லாஹ் வாய்ப்பை தந்திருக்கின்றான். அந்த வாய்ப்பை பயன்படுத்துகின்றதற்காகத்தான் இது போன்ற மஜ்லிஸ்கள் நடத்தப்படுகிறது. பார்க்கின்றோம், லைட்லாம் போடப்பட்டிருக்கிறது. ஒரு மஜ்லிஸ்ல விளக்கு போடுறது, லைட்டு போடுறது, இதெல்லாம் என்ன காரணம் கேட்டால், எந்த இறைநேசர்களை பற்றி நாம் நினைக்கின்றோமோ அவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய குஃபுர், ஷிர்க், இருளை விட்டும் நீக்கி ஈமான், தௌஹீத் என்றும் ஒளியை, பிரகாசத்தை தந்தார்கள். அதனால்தான் அவர்களுக்காக லைட்டு போடப்படுது. யுக்ரிஜுஹும் மினல் ஸுலுமாத்தி இலன் நூர். அவர்கள் எல்லாம் எதற்காக இந்த துன்யாவுக்கு வந்தார்கள்? அவர்கள் இருளிலிருந்து நீக்கி ஒளியின் பக்கம் மக்களை சேர்ப்பிப்பதற்காக அந்த இறைநேசர்கள் வந்தார்கள். அல்லாஹ் கூட அவர்களுக்கு அந்த வேலையை தான் கொடுத்திருக்கின்றான். எனவே தான் அவருடைய பெயரிலே விளக்குகள், வெளிச்சங்கள் எல்லாம் போடப்படுகிறது. அதே போன்று தான் நறுமணங்கள், பூக்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால், எந்த இடத்தில் நறுமணங்கள் இருக்கிறதோ அங்கே மலக்குமார்கள் வருவார்கள், நல்ல ரூஹுகள் ஹாசிராக ஆகும். நாளை மறுமையிலே அல்லாஹ் சொர்க்கத்திலே ஒரு அடியான் வியாபாரம் செய்வதற்கு அனுமதி கொடுத்தால், பெருமானார் சொன்னார்கள், அத்தர் வியாபாரம் செய்வதற்கு அனுமதி இருக்கிறது. அத்தர் வைக்கலாம் சொர்க்கத்துல, பர்மிஷன் கிடையாது, வியாபாரம் செய்கின்ற இடம் சொர்க்கம் கிடையாது. ஆனால் அல்லாஹ் அனுமதி கொடுத்தால் சொர்க்கத்தில் ஒரு வியாபாரம் செய்யலாம். அது அத்தர் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், அப்படிப்பட்ட நறுமணங்கள்
உடலில் நாம் பூசிக்கொள்கின்றோம். ஆனால் கௌஸ் நாயகம் எப்படிப்பட்ட நறுமணத்தை நமக்கு தந்தார்கள் என்று சொன்னால், நம்முடைய ஈமானை நறுமணமாக ஆக்கிவிட்டார்கள், நம்முடைய உள்ளத்தை நறுமணமாக ஆக்கிவிட்டார்கள், நம்முடைய கல்வை அலங்கரித்து விட்டார்கள், நம்முடைய சிந்தனைகளை அலங்கரித்து விட்டார்கள். அதனால் தான் அவர்கள் பேசப்படுகின்றார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே நல்ல மஜ்லிஸ்களில் கலந்து கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? நபி அவர்கள் சொல்லுவார்கள், மன் உரித அலைக ரீஹுன் தய்யிபுன், யாருக்காவது உங்களிடத்தில் அத்தர் கொடுத்தா, நல்ல நறுமணம் வீசுகின்ற ஒரு வாசனை துறவை கொடுத்தால், ஃபலா தருத்துஹு அலைக், நீங்கள் அதை மறுத்து விடாதீர்கள், நீங்கள் வேண்டாம் என்று சொல்லி விடாதீர்கள். ஒரு அத்தர் கொடுத்தா வானான்னாதீங்க நபி. 3 வஸ்துக்கள் கொடுத்தால் உடனே வாங்கிக் கொள்ளுங்கள். அதுல அத்தீப், நறுமணம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நல்ல நறுமணம் வீசுகின்ற பொருள் கொடுத்தாலே வாங்கிக் கொண்டாங்க பெருமானார். ஆனால் இங்கே நறுமணம் வீசுகின்ற கௌஸ் நாயகத்துடைய வரலாறுகள் சொல்லப்பட இருக்கிறது. நறுமணம் வீசுகின்ற கௌஸ் நாயகத்துடைய அந்த உபதேசங்கள் சொல்லப்பட இருக்கிறது. நபியினுடைய ஹதீஸ்கள், குர்ஆனுடைய ஆயத்துகள் சொல்லப்பட இருக்கிறது. எப்படி நாம் இந்த மஜ்லிஸை புறம் தள்ள முடியும்? எனவே நாம் இங்கே ஒன்று கூடுவது ஒரே ஒரு பெயரின் அடிப்படையில் தான். நமக்கும் உங்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு என்ன தெரியுமா? கௌசுல் அஅலம் ரலியல்லாஹு தஆலா அந்த பெயரின் கீழ் தான் நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம். வேறு எந்த தொடர்பும் நமக்கு கிடையாது. கௌஸ் நாயகத்துடைய பேச்சு பேசப்பட்டால் அங்கே யார் பேசுகிறார் என்று பார்க்காதீர்கள், அது எந்த இடம் என்று பார்க்காதீர்கள். பேசப்படுவது யாருடைய பேச்சு என்று பாருங்கள். அது கௌஸ் நாயகத்துடைய பேச்சு. அவர்கள் ரசூல் காந்தானே ரசூலாக இருக்கின்றார்கள். ஆலே ரசூலுடைய பேச்சாக இருக்கிறது. அவுலியாக்களுடைய தலைவராக இருக்கின்றார்கள். அவர்களை பற்றி பேசப்பட்டால் நாம் ஒன்று கூட வேண்டும். அதிலே நாம் கலந்து கொள்வது என்பது ஒரு முபாரக்கானதாக இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் நாம் எல்லாம் 11வது நாள், 10 நாட்கள் ஒன்று கூடிவிட்டோம். 11வது நாள் இன்றுடன் கௌஸ் நாயகம் அவர்களுடைய அந்த மஜ்லிஸ்கள் வெளிரங்கத்தில் அது முடிந்து விட்டாலும் கூட வாழ்நாள் முழுக்க நடத்தப்பட வேண்டிய ஒரு மஜ்லிஸ் கௌஸ் நாயகத்துடைய மஜ்லிஸ். அதனால் அப்படிப்பட்ட காரணம் அல்லாஹு தாலா அப்படி ஆக்கிவிட்டான். ரபியுல் அவ்வல் வந்தது, முடிந்து விட்டது. நாம் நினைச்சுக்கிட்டோம் ரபியுல் அவ்வல் போடிச்சுட்டு, அடுத்து பார்த்தால் ரபியுல் ஆகிர் வந்து விட்டது. அங்கே நபியை பற்றி பேசினோம், இங்கே கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு பற்றி பேசுகிறோம். இதோ ரபியுல் அவ்வல் நம்மை விட்டு போக போகிறது. அடுத்து என்னங்க? ஜமாதுல் ஊலா வருகிறது. சரிங்க, அங்கே யார்? ஜிந்தா மதார் அவுலியா, அங்கே அவர்களை பற்றி பேசப்படும். அடுத்து ஜமாதுல் ஆகிர் வர இருக்கிறது. அங்கே யாரை பற்றி? பாதுஷா நாயகம் நாகூர் ஆண்டவர்களை காதர்வலியை பற்றி பேசப்பட இருக்கிறது. ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு இறை நேசர்கள் நாம் நினைக்கின்றோம், கொண்டாடுகின்றோம், பேசுகின்றோம் என்று சொன்னால் காரணம் பெருமானார் சொன்னார்கள், இன்னல்லாஹ கதபல் இஹ்சான அலா குல்லி ஷை, அல்லாஹு தஆலா நம்மின் மீது கடமையாக்கி விட்டான். நீங்கள் ஒவ்வொரு வஸ்துவுக்கும் நன்றி செலுத்தி ஆக வேண்டும். உங்களுக்கு எதுவெல்லாம் கிடைப்பதற்கு காரணமாக இருந்ததோ அதை நினைத்து நினைத்து நீங்கள் நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ் உங்கள் மீது கடமையாக்கி விட்டான். நமக்கு எந்த வஸ்து உலகத்தில் கிடைப்பதற்கு காரணமாக இருந்ததோ அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால், கௌஸ் நாயகத்திற்காக நாம் ஏன் ஒன்று கூடுகிறோம்? தீன் வருவதற்கு காரணம், தரீகத் வருவதற்கு காரணம், ஷரியத் நம் வரை வருவதற்கு காரணம், அல்லாஹ்வை பற்றி உள்ள பேச்சுக்கள் நம் வரை வருவதற்கு காரணம், இந்த உள்ளத்தை தக்வாவாக ஆக்குவதற்கு அவர்கள் ஒரு காரணம். எனவே அவர்களை பற்றி பேசுவது பெருமானார் சொன்ன இஹ்சான் என்ற அடிப்படையில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய அந்தஸ்தை நாமே தெரியாமல் இருக்கிறோம். சையதுனா இப்ராஹிம் பின் அதஹம் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உலகத்தில் மன்னர் பதவியை விட்டு சில்சிலாவை ஏற்றுக்கொண்டவர்கள். இன்னைக்கு சில்சிலா வர்றதுக்கு, தரீகத்து வர்றதுக்கு யாரும் தயாரா இல்லை. கடையை விட்டு தரீகத்துக்கு வரமாட்டார், தசவுக்கு வரமாட்டார். இப்ராஹிம் அதஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மன்னராக இருந்தார்கள் பல்க நாட்டினுடைய. தூக்கி எறிந்து விட்டு இந்த சில்சிலாவுக்கு வந்து விட்டார்கள். தசவுஃபை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இறைநேச பாதையை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் என்றால் மன்னர் ஆட்சியை விட உயர்ந்தது இந்த பாதை. எனவே தான் இப்ராஹிம் அதஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், லவ் யாலமில் முலூக்கு அலா மா நஹ்னு ஃபீ. தசவுஃபிலே, சில்சிலாவிலே, தரீகத்திலே ஒரு ஷேக்குடைய கரத்தை பிடித்து இருக்கக்கூடிய நம்முடைய அந்தஸ்தை அரசர்கள் தெரிந்துவிட்டால் லஜாதலனா பிஸ்ஸுயூஃப், நம்மோடு வாளை கொண்டு போர் செய்வார்கள்.
நாம் இருக்கக்கூடிய இந்த உயர்வு அந்தஸ்துகளை அவர்கள் தெரிந்துவிட்டால் நம்ம இடத்தில் சண்டை போடுவார்கள். இப்ராஹிம் அதஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், காரணம் இந்த பாதை இருக்கிறது, இது ஈஸியான பாதை கிடையாது. அல்லாஹ் எல்லாருக்கும் கொடுக்கவில்லை. எத்தனையோ பேர் இந்த பூமியை விட்டு போய்விட்டார்கள், அவர்கள் எல்லாம் இந்த பாதையை நுகர கூட கிடையாது. அல்லாஹ் அதிலே நம்மை ஆக்கி இருக்கிறான் என்று சொன்னால் இது உயர்ந்த பாதை என்பதை மட்டும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா, நாம் கௌஸ் நாயகத்தை பற்றி பேசுகிறோம். குர்ஆன்ல அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி பேசுகின்ற பொழுது அவர்கள் கையில் இருந்த அசாவை பற்றியும் பேசுகின்றார். எங்கெல்லாம் மூசா நபியை பற்றி பேச்சு வருகிறதோ அசாய மூசாவை பற்றியும் பேச்சு வருகிறது. காரணம் என்ன தெரியுமா? மூசா நபியோடு சேர்ந்து சேர்ந்து இருந்துச்சு. அந்த சுஹபத்திற்காக அல்லாஹ் மூசா நபியை பற்றி பேசும்போது அசாவை பற்றியும் பேசுகின்றான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமை பற்றி பேசுகின்ற பொழுது ஹுதுஹுதை பற்றியும் பேசுகின்றான். நாம் வெறும் நபியை பற்றித்தான் பேசுவோம் என்று சொல்லுகின்றவர்களே, நபி வழி மட்டும் போதும் என்று சொல்லுகின்றவர்களே, அல்லாஹ் போதும் ரசூல் போதும், மற்றவர்களை பற்றி பேச மாட்டோம் என்று சொல்லுகின்றவர்களே, நபியிலிருந்து தான் கௌஸ் நாயகம் வந்தார்கள். அவர்களுடைய பரம்பரையாக இருக்கின்றார்கள், அவர்களுடைய பாரம்பரியமாக இருக்கின்றார்கள். நபியை மட்டும் பேசுவது இது முனாஃபிகீன்களுடைய பழக்கம். நபி யாரெல்லாம் நேசித்தார்கள், நபியை யார் நேசித்தார்கள், நபியுடைய பாரம்பரியம் புனிதமிக்க எல்லாரையும் பற்றி பேசுவது தான் மூமினுடைய பழக்கம் என்பதின் காரணமாகத்தான் நாம் கௌஸ் நாயகத்தை கொண்டாடுகின்றோம், குத்துப் நாயகத்தை கொண்டாடுகிறோம், ஹாஜா நாயகத்தை கொண்டாடுகிறோம். ஏன்? இது எல்லாம் நபியோடு போய் சேருகிறதுங்க. நீங்கள் கௌஸ் நாயகத்தை பற்றி பேசினால் சந்தோஷப்படுவது முதல்ல பெருமானார் தான். ஏன்? அவர்களுடைய வம்சத்தை பற்றி என்னை பற்றி பேசுகின்றீர்கள், என் பிள்ளையை பற்றி பேசினால் நான் எப்படி சந்தோஷப்படாமல் இருப்பேன்? என் வம்சத்தை பற்றி பேசினால் நான் எப்படி சந்தோஷப்படாமல் இருப்பேன்? எனவே நபியை பற்றி பேசுகின்றவர்கள் கௌஸ் நாயகத்தை பற்றி பேசினால் நபி அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் என்பதை நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த அவுலியாக்கள் யார்? நாம் எல்லாம் அல்லாஹ்வை நேசிக்கிறோம். பாத்தீங்களா? நமக்கும் அவுலியாக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய டிஃபரண்ட் தெரிஞ்சுக்கோங்க. நாம் அல்லாஹ்வை நேசிக்கிறோம், அவ்வளவுதான். நமக்கும் அல்லாஹ்வுக்கும் தொடர்பு. அவுலியாக்கள் யாரு தெரியுமா? அல்லாஹ் அவர்களை நேசிக்கின்றான். நம்முடைய நேசம் பெருசா, அல்லாஹ்வுடைய நேசம் பெருசா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனஹு. யுஹிப்புஹும், சிலர் இருக்கின்றார்கள் அவர்களை அவன் நேசிக்கின்றான். வ யுஹிப்பூனஹு, சிலரை அவர்கள் நேசிக்கின்றார்கள், அவனை அவர்கள் நேசிக்கின்றார்கள். இரண்டாவது அல்லாஹ் சொல்லிட்டான் யுஹிப்புஹும், சில மனிதர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். இந்த ஆயத் இறங்கச்சு பெருமானார் சொன்னார்கள், யார் தெரியுமா அந்த யுஹிப்புஹும்? அஹ்லுல் கிந்தா என்று சொல்லுகின்ற யமன் தேசத்தை சார்ந்த ஒரு கபீலா, இவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். உலக மக்கள் எல்லாரும் அல்லாஹ்வை நேசிக்கின்றார்கள், அவுலியாக்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். அதனால் தான் நாம் அந்த அவுலியாக்களை நேசிக்கிறோம். எனவே தான் சையதுனா அபூ தர்தா சஹாபிய ரசூல், சஹாபிய ரசூல், இந்த உம்மத்தின் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லப்பட்ட அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் உலகத்திலே ஒரு மிகப்பெரிய வணக்கத்தை செய்ய நினைத்தால் நீங்கள் அல்லாஹ்வுடைய நேசர்களை நேசியுங்கள். ஏன்? நீங்கள் அல்லாஹ்வுடைய நேசர்களை நேசித்தால் அல்லாஹ் அவர்களை நேசிப்பதின் காரணமாக உங்களையும் நேசிப்பான். நம்ம டைரக்டா அல்லாஹ்வை நேசிக்கவே முடியாதுங்க. அப்படி அல்லாஹ் இந்த உலக அமைப்பவே அமைக்கவில்லை. உலகத்தின் பொருட்களை நேசிப்பதன் மூலமாகத்தான் நாம் அல்லாஹ்வை நேசிக்க முடியும் என்பதனால் தான் அல்லாஹ் இந்த உலக அது மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருக்கிறான். எனவே நாம் இறை நேசர்களை நேசிப்பதன் மூலமாக அல்லாஹ்வை நேசிக்க முடியும், அல்லாஹ் நம்மை நேசிப்பான் என்பதனால் தான் கௌஸ் நாயகம் அவர்களுடைய நினைவு நாளிலே அவர்களை பற்றி பேசுகின்றோம், அவருடைய வாழ்க்கை முறைகளை பற்றி பேசுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தல்ல அலா கைரின் ஃபலஹு மிஸ்லு அஜ்ரிஹி ஃபலஹு மிஸ்லு ஃபாயிலிஹி. யார் ஒருவன் ஒரே ஒரு நல்ல காரியத்தின் மீது அறிவித்து கொடுப்பானோ அவன் செய்தவனை போல என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவருக்கு மூட்டை தூக்க தெரியல, தூக்கி கொடுத்தார். ஒருவருக்கு வண்டி ஏற தெரியல, நபி அவர் திணறிட்டு இருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏன்பா அவரை வண்டி மேல ஏத்தி விடுப்பா, அவர் தான் திணறிட்டு இருக்கிறாரு. நீ அவ்வாறு செய்தால் அதை செய்ததை போல ஒரு நல்ல காரியத்தை காட்டினால் செய்த நன்மை அல்லாஹ் தருகிறான் என்று சொன்னால், இந்த மஜ்லிஸை ஏற்பாடு செய்தவர்கள், இந்த மாதிரி கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்கள், அவர்களுக்கு எப்படிப்பட்ட கூலி கிடைக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே நீங்கள் எல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள். கௌஸ் நாயகத்துடைய அந்த வாழ்க்கை வரலாறுகள் எப்படியெல்லாம்
அவர்கள் அல்லாஹ்வோடு நெருங்கியதின் காரணமாக நாம் அவர்களோடு நெருங்கின்றோம். அல்லாஹ் குர்ஆன்ல எந்த நபிமார்களை பற்றி பேசினாலும் கடைசியில் என்ன தெரியுமா சொல்லுவான்? கான இந்த ரப்பிஹி மர்தியா. ஏன் ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமை நாம் பற்றி பேசுகிறோம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பற்றி பேசுகிறோம்? அவர்கள் தன் ரப்பிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக இருந்தார்கள். எனவே உலகம் முழுக்க அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான், வகான இந்தல்லாஹி வஜீஹா. அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு ஒரு தனி அந்தஸ்து இருந்தது. எனவே அந்த அந்தஸ்தை அல்லாஹ் உலக மக்களுக்கு மத்தியில் பரப்பினான். மூசா நபியை பற்றி இன்றும் பேசப்படுகிறது. எந்த அவுலியாக்களை நாம் பேசுகின்றோமோ அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் தொடர்பு இருந்தது. அதனால் நமக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே உலகத்தில் வந்தவர்கள் உலகத்தை கொடுத்தார்கள், அவுலியாக்கள் தங்களிடத்தில் இருந்த அல்லாஹ்வை கொடுத்தார்கள். அதனால் நாம் அவர்களை பற்றி பேசுகிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதனால தான் எல்லாரும் பானியை கொடுத்தாங்க, அவர்கள் பாக்கியை கொடுத்தாங்க. அதனால் நமக்கு ஒரு தைரியம் வர வேண்டும். சில்சிலால இருக்கிறவங்க, தரீகத்தில் இருக்கிறவங்க, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய உயர்வை பாருங்கள். சையதுனா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரோட்டில் நடந்து போகின்றார்கள். பார்த்த ஒரு யூதன் சொன்னான், இன்னக முத்தகப்பிருன், உங்கள் நடையில் ஒரு பெருமை தெரிகிறது. என்ன ஒரு ஸ்டைலா நடந்து போறீங்க, ஒரு பணக்கார நடை, ஒரு திமிர் நடை அப்படின்னு சொல்றாங்க. இன்னக முத்தகப்பிருன், உங்கள் நடையில் ஒரு வித்தியாசம் தெரிகிறது என்று சொல்லுகின்ற பொழுது ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஸவுஃபுனுடைய கடல் அவர்கள் சொன்னாங்க, உன்கிட்ட காசு வந்துருச்சுன்னு சொன்னா உன் நடை வித்தியாசமாகிறது. ஒரு பணக்காரன் எவ்வளவு திமிரா நடந்து போறான், என்னப்பா உன்கிட்ட இருக்கிறது? இதோ ஜோப்ல காசு இருக்கிறது, ஏடிஎம் இருக்கிறது. ஒரு காசு, அழிய போகின்ற காசு உன்னிடத்தில் இருப்பதின் காரணமாக உன் நடை மாறிவிடுகிறது. அழியாத அல்லாஹ்வை வைத்திருக்கக்கூடிய நடையில் வித்தியாசம் இருந்தால் என்னன்னு கேட்டான். உன்கிட்ட ஃபானி இருக்கிறது, என்னிடத்தில் பாக்கி இருக்கிறது. எனவே வலாகின்னனி அஸீஸுன், என்னிடத்தில் அல்லாஹ் இருக்கின்றான், அவன் கண்ணியமானவன். அவன் என்னிடத்தில் இருப்பதின் காரணமாகத்தான், அந்த உணர்வின் காரணமாக நான் என் நடை மாறிவிடுகிறது, என்னுடைய பார்வை மாறிவிடுகிறது, என்னுடைய சிந்தனை மாறிவிடுகிறது. காசை வைத்திருக்கக்கூடிய உன்னுடைய பேச்சு, உன்னுடைய நடை மாறிவிடுகிறது என்று சொன்னால், ரப்பை வைத்திருக்கக்கூடிய, ரப்புல் ஆலமீனை வைத்திருக்கக்கூடிய என் நடை மாறினால் என்ன தவறு என்று சொன்னார்கள். எனவே சில்சிலாவில் இருக்கக்கூடியவர்களே, தரீகத்தில் இருக்கக்கூடியவர்களே, நம்மிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை பாருங்கள். உலகத்தை கொண்டு நாம் ஆசைப்படக்கூடாது, பெருமையும் அடிக்கக்கூடாது, அதுவெல்லாம் அழிந்து போய்விடும். கௌஸ் நாயகத்துடைய வாழ்க்கை முழுக்க அதை பற்றித்தான் அவர்கள் பேசினார்கள். அழியக்கூடியதை பற்றி பேசிய கௌஸ் நாயகம், அழியாத ரப்புல் ஆலமீனை வைத்து நீங்கள் பெரிய பெருமைப்படுங்கள். லா தக்தர் அஹதன் பில் மக்லூக், நீ மக்லூக்கான பொருளை கொண்டு வைத்து ஏமாந்து விடாதன்னு சொன்னாங்க கௌஸ் நாயகம். அதனால நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய வீடு வாசல் அது இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டும், மனதிலே அல்லாஹ் இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கௌஸ் நாயகத்திட கேட்டான், இவ்வளவு பெரிய உயர்வு அடைஞ்சிட்டீங்க, நீங்க எதை கொண்டு இதை அடைந்தீர்கள்? ரெண்டே ரெண்டு சொன்னாங்க, அல் இஸ்திகாலு பில் இல்ம், இல்மிலே ஈடுபட்டு கொண்டே இருந்தேன். பார்த்தீங்களா? தரஸ்துல் குதுப் ஹத்தா சிர்து குதுபன், கிதாபுகளை புரட்டி புரட்டி படித்தேன். நான் படிக்காத இல்முகள் கிடையாது, பார்க்காத கல்விகள் கிடையாது, நான் பார்க்காத முஸன்னிஃப் கிடையாது. எல்லா கிதாபுகளையும் படித்து படித்து ஹத்தா சிர்து குதுபன், நான் குத்துபாக மாறினேன் என்று சொன்னார்கள். அல் இஸ்திகாலு பில் இல்ம், ஷரியத்தில் ஈடுபட்டார்கள். 33 ஆண்டுகள் மதரசாவில் பாடம் நடத்தினார்கள் கௌஸ் நாயகம். 33 வருஷம் பாடம் நடத்தியிருக்கிறார்கள் கௌஸ் நாயகம் ரலியல்லாஹு. சொன்னார்கள், என் மதரசாவை கடந்து போய்விடுங்கள் ஒரு தடவையாவது. யார் என் மதரசாவை கடந்து போவார் ஒரு தடவையாவது, அவருக்கு நாளை மறுமையில் நான் சிபாரிசு செய்வேன் என்று சொன்னார்கள். இன்னும் பக்தாதுடைய வீதியிலே அங்கே போகின்றவர்கள் கௌஸ் நாயகத்துடைய அந்த மதரசாவை கடந்து கடந்து போகின்றார்கள். அவர்களுடைய சிபாரிசுக்கு நமக்கு கிடைத்து விடாதா என்ற ஆசையிலே முதலாவது சொன்னார்கள், என் உயர்வுக்கு காரணம் அல் இஸ்திகாலு பில் இல்ம், நான் மார்க்க கல்வியிலே ஈடுபட்டு கொண்டே இருந்தேன். ஒன்று, வமுஜாலசத்து சாலிஹீன், நல்லோர்களோடு அமர்ந்தேன். பார்த்தீங்களா? இரண்டாவது காரணம் என்ன? நான் எப்பொழுதும் நல்லோர்களோடு உட்காருவேன், நான் நல்லோர்களுடன் பேசுவேன், நல்லோர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் தான் இருப்பேன். பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் நல்லோர்களுடைய மஜ்லிஸை மட்டும் தூரமானதின் காரணமாக போதைக்கு அடிமையாகி விட்டார்கள், தவறான பாதைகளுக்கு அடிமையாகி விட்டார்கள். சேரக்கூடாத தொடர்புகள், லா துசாஹிபு சாஹிப சூ, கெட்டவனோடு சேர்ந்து விடாதே,
கெட்டவனோடு சேர்ந்து விடாதே. ஏன்? ஃபஇன்னஹு கித்அத்தும் மினன் நார், உன்னை நரகத்திற்கு சேர்த்து விடுவான் அந்த கெட்டவன், அவனோடு சேராதே என்று சொன்னார்கள் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு. அதனால் நமக்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு சுஹபத்தை தந்திருக்கின்றான் என்று சொன்னால் இதுவெல்லாம் ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கிறது. அதனால கௌஸ் நாயகத்தை பற்றி நாம் பேச பேச நாம் உயர்வை அடைகிறோம். அல்லாஹ்வுடைய நேசர்களுடைய ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கோங்க. சையதுனா முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் ஒன்றை விட்டால் அல்லாஹ் அதை விட சிறந்ததை தருவான். நல்லா தெரிஞ்சுக்கணும். துன்யால ஒரு விஷயத்தை நீங்க விடுறீங்களா, அல்லாஹ்வுக்காக விடுறீங்களா, அல்லாஹ் உங்களுக்கு அதை விட பெரியதை தருவான். சையதுனா அலி ரலியல்லாஹுடைய மகனார் ஹசன் ரலியல்லாஹ், ஹசனேனே கரீமேன் என்று சொல்லுகின்றோமே, ஹசன் ரலியல்லாஹ் ஹிலாபத்திற்கு அவர்கள் தகுதியானவர்கள். 6 மாதம் ஹிலாபத் பண்ணாங்க. ஆனால் ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹுக்காக ஹிலாபத்தை விட்டு விட்டார்கள், கொடுத்துட்டாங்க. பெருமானார் சொன்னார்கள், இன்னபனி ஹாதா சய்யிதுன் யுஸ்லிஹுல்லாஹு பைன ஃபியத்தைனி அஸீமத்தைன், என்னுடைய பிள்ளை, என்னுடைய பேரப்பிள்ளைகள் சய்யிதுகளாக இருக்கின்றார்கள். இவர்களை கொண்டு சண்டைகள் வராது, இவர்களை கொண்டு சச்சரவுகள் வராது, மாறாக இவர்களை கொண்டு சேருதல் ஏற்படும். உலகத்தில் வந்த எல்லா இறைநேசர்கள் செய்த வேலை என்ன தெரியுமா? பிரிந்தவர்களை சேர்த்தார்கள், நாம் சேர்ந்தவர்களை பிரிக்கின்றோம். 2 பேர் சேர்ந்து இருந்தாலும் பிரிக்கிற வேலை செய்யறது நம்முடைய வேலை. அவுலியாக்கள் உலகத்தில் வந்து என்னங்க செஞ்சாங்க? பிரிந்தவர்களை சேர்த்து வைத்தார்கள். குடும்பத்துக்கு மத்தியில் பிரிந்தவர்களை மட்டுமா சேர்த்து வைத்தார்கள்? அல்லாஹ்வும் அடியானும் பிரிந்து இருந்தான், இருவரையும் சேர்த்து வைத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான வேலை செய்ய வந்தவர்கள் இறைநேசர்கள். எனவே ஹசன் ரலியல்லாஹ், என்னை கொண்டு சண்டை ஏற்பட வேண்டாம், நான் கிலாபத்துடைய பதவியை தூக்கி எறிந்து விடுகின்றேன், முஆவியாவே ரலியல்லாஹ் நீங்கள் கலீஃபாவாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஒன்றை விட்டார்கள் அல்லாஹ்வுக்காக. இப்ப முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அவர்கள் கிலாபத்தை விட்டதின் காரணமாக அல்லாஹ் என்ன தெரியுமா செஞ்சான்? அவர்களுக்கு கிலாபத்துல் பாக்கியா என்று சொல்லுகின்ற இந்த சில்சிலாவுடைய தொடர்பை அல்லாஹ் ஹசன் ரலியல்லாஹுக்கு கொடுத்துட்டான். இன்னைக்கு பார்க்கின்றோம், கௌஸ் நாயகத்துடைய சில்சிலா போகிறது, எல்லாம் ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹுவை கொண்டு போகிறது. காரணம், தரீகத்தினுடைய சூஃபியாவுடைய கலீஃபாவாக அல்லாஹ் அவர்களை ஆக்கிவிட்டான். உலகத்தினுடைய கிலாபத்தை தூக்கி எறிந்தார்கள், அல்லாஹ் உயர்ந்த கிலாபத்தை தந்து விட்டான். நீங்கள் ஒன்றை அல்லாஹுக்காக விட்டால் அல்லாஹ் ஒன்றை தருவான். அதனால நாம் ஒரு விஷயத்தை விட்டு விட்டால் அல்லாஹ் அதை விட உயர்ந்ததை தருவான் என்பதை இறைநேசர்கள் நமக்கு சொல்லி தருகின்றார்கள். கௌஸ் நாயகத்துடைய வாழ்க்கை 90 ஆண்டுகள், 90 வயசு கௌஸ் நாயகம் இந்த துன்யாவில் வாழ்ந்திருக்கிறார். எத்தனை வயசு? 90 வயசு. இன்னைக்கு நம்ம 60 வயசுலே நம்முடைய முதுமையெல்லாம், நம்முடைய வாலிபம் போய்விடுகிறது, நம்முடைய வணக்க வழிபாடுகள் போய்விடுகிறது. 90 ஆண்டுகள் எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா கௌஸ் ரலியல்லாஹ்? நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். 40 வருஷம் இஷாவிலே செய்த ஒது ஃபஜ்ர் வரை தொழுவார். 40 ஆண்டுகள் இஷாவில் செய்த ஒதுவை கொண்டு ஃபஜ்ர் தொழுது இருக்கின்றார்கள். அதை விட மிகப்பெரிய செய்தி என்ன தெரியுமா? 15 வருஷம் அவர்கள் தஹஜ்ஜத் தொழுதார்கள். அந்த 15 வருஷத்தில் ஒவ்வொரு தஹஜ்ஜதிலும் ஒரு குர்ஆனை முடிப்பார்கள். ஹாஃபிஸ்கள் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு குர்ஆன் முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் கேட்டு பாருங்க. தராவில 1.25 ஜுஸ் ஓதுறதுக்கு என்ன பாடாக இருக்கிறது, அதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு பாடம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. 15 வருஷம் தஹஜ்ஜத் தொழுகிறதே பெருசு. நம்மால் தஹஜ்ஜத் தொழ முடியவில்லை. என்ன காரணம்? ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ்விடத்தில் போய் கேட்கப்பட்டுச்சு, நான் தஹஜ்ஜத்துக்கு எழுந்திருக்கலாம் என்று நினைக்கின்றேன், எழுந்திருக்க முடியவில்லையே. சொன்னார்கள், கையதத்துக்க துனூபுக்க, நீ ஏன் தஹஜ்ஜத்துக்கு எழுந்திருக்க மாட்டேங்கிறாய்? நீ செய்த பாவம் உன்னை தூங்க வைத்து விட்டது, எழ வைக்கவில்லை என்றார்கள். நாம் பாவத்தை விடுகின்ற பொழுது தான் நன்மை செய்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அவுலியாக்கள் நமக்கு சொல்லி தந்த பாடம். 15 வருஷம் தஹஜ்ஜத் தொழுதார்கள். சாஹிபு தஹஜ்ஜத், அதிலே ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜதிலே ஒரு குர்ஆனை ஓதி முடித்தார்கள். கௌஸுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா. இதுதான் அவர்கள் செய்த வணக்கங்கள் தான் இன்று வரை நம்மிடத்தில் அவர்கள் பேச வைத்திருக்கிறது என்று சொன்னால் அவருடைய பாரம்பரியத்தை பாருங்கள். சூஃபியாக்கள் இடத்தில், இறைநேசர்களிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? நபியிடத்தில் இருந்த புன்முறுவல். நபி யாரை பார்த்தாலும் சிரிப்பார்கள். சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், மா ராயிது அஹதன் அக்ஸர தபஸ்ஸுமம் மினன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியை விட யாரும் அதிகம் புன்முறுவல் சிரித்து நாங்கள் யாரையும் பார்த்தது கிடையாது. யாரை பார்த்தாலும் சிரிப்பார்கள். நபி
நபிக்கு வீட்டில் கஷ்டம் இருக்கும், வெளியிலே சொல்ல மாட்டார்கள், சிரிப்பார்கள். அவர்கள் முகத்தை பார்த்து விட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றார்கள் போல தெரியும். ஆனால் வீட்டிலே சாப்பிடுவதற்கு எதுவும் கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுகின்றார்கள், 2 மாதம் பிறை பார்க்கப்பட்டு விட்டது, வீட்டிலே அடுப்பு எரியவில்லை. ஆனால் நபியுடைய முகத்தில் சிரிப்பு இருந்ததான் செய்தது. தன் கையால் 6 பிள்ளைகளை அடக்கம் செய்தார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஆனால் முகத்தில் சிரிப்பு இருந்ததான் செய்தது. உலகத்தில் சோதிக்கப்பட்டார்கள், என் போல் யாரும் சோதிக்கப்படவில்லை என்று சொன்னார்கள் பெருமானார். ஆனால் முகத்தில் சிரிப்பு இருக்கத்தான் செய்தது. கஷ்டங்களை மறைத்து முகத்தில் சிரிப்பது இது நபியுடைய சுன்னத். இதை அப்படியே செய்து காட்டியவர்கள் அவுலியாக்கள். அவருடைய முகத்தை பார்த்து விட்டால் யாரை பார்த்தாலும் சிரிப்பார்கள், எதிரியை பார்த்தாலும் சிரிப்பார்கள். இன்னைக்கு நமக்கு நம்ம ஃப்ரெண்டை பார்த்தா சிரிப்பு வரும், பிள்ளையை பார்த்தால் சிரிப்பு வரும், நாம் நேசிக்கக்கூடிய நபரை பார்த்தால் சிரிப்பு வரும், எதிரியை பார்த்தால் கோபம் தான் வரும். ஆனால் இறைநேசர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? எதிரியை பார்த்தாலும் அவர்கள் சிரிப்பார்கள். ஏன்? அவர்கள் எதிரியை பார்க்கவே இல்லை, எதிரியின் தோற்றத்தில் அல்லாஹ்வை பார்த்தார்கள். இவனுடைய தோற்றத்தில் இவனில் யார் இருக்கின்றார்கள், இவனை படைத்தவன் யார் என்று பார்க்கின்ற பொழுது எதிரி கண்ணில் தெரிய மாட்டான். கௌஸ் நாயகத்திற்கு எதிரிகள் கிடையாது. லம் யன்குத் அஹதன் அனில் கௌஸ். வாழுகின்ற காலத்தில் யாரும் கௌஸ் நாயகத்தை பற்றி தவறாக பேசியது கிடையாது. வரலாற்றில் எடுத்து பாருங்கள், எவ்வளவு பேர் தன்கீது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பெரிய பெரிய இமாம்களை பற்றி குறை சொல்லப்பட்டிருக்கிறது வாழும் பொழுது அல்லது மரணித்த பிறகு. கௌஸ் நாயகம் வாழும் போது யாரும் அவர்களை பற்றி தவறாக பேசவில்லை. மரணித்த பிறகு இன்று வரை வரலாற்று கிதாபுகளிலே அவருடைய செயலை பற்றி இது ஷரியத்திற்கு மாற்றமானது, இவ்வாறு கௌஸ் நாயகம் செய்திருக்க கூடாது என்று யாரும் அவர்கள் பேசியது கிடையாது. யாரெல்லாம் பேசுகின்றார்களோ எதிரிகளும் அவர்களை பற்றி பேசுகின்றார்கள். அல் குதுவத்து அஷ்ஷைஹு அல் அல்லாமா அல் பஹர் என்று அவர்களை புகழுகின்றார்கள் என்று சொன்னால் இதுதான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய உயர்வு. நம்மை நண்பர்கள் மட்டுமல்ல எதிரியும் பாராட்ட வேண்டும். கௌஸ் நாயகத்தை அது போன்று தான் எல்லாரும் பாராட்டினார். எனவே அவர்கள் வந்த பாரம்பரியத்தை பாருங்கள். கௌஸ் நாயகம் யாருடைய பேரப்பிள்ளைங்க? இமாம் ஜாஃபரே சாதிக் ரலியல்லாஹு அவர்களுடைய வம்சாவளியில் வருகின்றார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், ஜாஃபரே சாதிக்கை நான் எப்பொழுது பார்த்தாலும் ராயித்து இமாம் ஜாஃபர் சாதிக் ஃபி ஸலாசி ஹாலாத்தின் 3 நிலைமைகளில் பார்ப்பேன். இம்மா முஸல்லியன், ஒன்று பார்த்தால் தொழுது கொண்டு இருப்பார், அவ் சாயிமன் அல்லது நோன்பு வைத்திருப்பார், அவ் காரியல் குர்ஆன் அல்லது குர்ஆனை ஓதி கொண்டிருப்பார். பார்த்தீங்களா? ஒன்னு தொழுக, இல்ல நோன்பு, குர்ஆனை ஓதுறது. நல்ல காரியத்தை தவிர வேறு எதுவும் செய்து புறம் பேசி கேலி செய்து கிண்டல் செய்து பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு நம்ம பாவம் செய்வதற்காக ஒன்று கூடுகிறோம். பள்ளிவாசல் எல்லாரும் வந்து என்னங்க செய்யறோம்? அவனை பற்றி பேச, இவனை பற்றி பேச, இவனை பற்றி பேச. கௌஸ் நாயகம் அவர்கள் யாரை பற்றி கீபத் பேசியது கிடையாது, பொய் பேசியது கிடையாது, யாரையும் திட்டியது கிடையாது, யாரையும் கோல் சொன்னது கிடையாது, எந்த அந்நிய பெண்ணையும் பார்த்தது கிடையாது. அது போன்று பரிசுத்தமாக வாழ்ந்தார்கள் கௌஸ் நாயகம் அவர்கள். அதனால் இன்று அவர்களை பற்றி பேசப்படுகிறது. எனவே கௌஸ் நாயகம் அவர்கள் எந்த பாரம்பரியத்தில் வந்தார்கள் என்று பாருங்கள். கௌஸ் நாயகம் எல்லாரையும் திருப்திப்படுத்தினார்கள். ஒரு கூட்டத்தில் அமர்ந்திருந்தார்கள், ஒவ்வொரு கூட்டத்திலும் 70,000 பேர் கலந்து கொள்வார்கள். இன்னைக்கு 70 பேரை கூட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கிறது. போஸ்டர் அடிச்சு ஒட்டினாதான் 70 பேர் வரும். ஆனால் கௌஸ் நாயகம் பயான் செய்ய ஆரம்பித்து விட்டால் ஒரு கூட்டத்தில் 70,000 பேர் கலந்து கொள்வார்கள். அந்த 70,000 பேரை பார்த்து அவர்கள் கேட்டார்கள், சொன்னார்கள், லியத்லுபு மின்கும் குல்ல ஹாஜதஹு, உங்களுக்கு எதுவெல்லாம் தேவையோ நீங்கள் ஆசைப்படுங்கள், நான் நிறைவேற்றுகின்றேன். லியத்லுபு குல்லும் மின்கும் ஹாஜதஹு லிகை ஆதைது ஹாலஹு, நீ எதுவெல்லாம் உனக்கு ஆசை இருக்கிறது 70,000 பேரே நீங்கள் விரும்பியதை ஆசைப்படுங்கள், நான் உங்களுக்கு தருகின்றேன். எப்படி என்று கேட்டார்கள். அவர்கள் குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டினார்கள். குல்லன் நுமித்து ஹாவுலாயி வ ஹாவுலாயி மின் அதாய் ரப்பிக வமா கான அதாஉ ரப்பிக மஹ்லூரா, நீங்கள் எதை கேட்டாலும் நாம் தருவோம், நீங்கள் கேட்டாலும் தருவோம், நீங்கள் கேட்டாலும் தருவோம். ஏன்? உங்கள் ரப்பினுடைய கொடை இருக்கிறதே அது ஒருபோதும் குறையவே குறையாது. அது அல்ல வரும். வைந்தஹு கஸாயினு ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியினுடைய எல்லா கஸானா அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அந்த அல்லாஹ் என்னுடையவனாக இருக்கின்றான், நான் கேட்டால் தருவான் என்றார்கள் கௌஸுல் ஆலம் ரலியல்லாஹு. பார்த்தீங்களா? அவுலியாக்கள் கிட்ட நாம் ஏன் தெரியுமா போய் கேட்கின்றோம்? மற்ற இடத்தில் போய் கேட்டால் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது, கிடைக்காமலும் போகலாம். இறைநேசர்களுடைய வாசல் மட்டும்தான் கிடைத்தே தீரும்.
அங்கே போனால் மட்டும்தான் ஒன்றை நாம் பெற்றுவிட்டு வர முடியும் என்பதற்காகத்தான் கௌஸ் நாயகம் அவர்கள். இன்னைக்கு யாரை பார்த்தாலும் என்னப்பா குலாமானே கௌஸ் நாயகத்துடைய அடிமைகள், நாங்கள்லாம் அவங்களுடைய கால் தூசிகள். சகானே கௌசே ஆசம், கௌஸ் நாயகத்துடைய நாய்கள் என்றெல்லாம் நாம் நம்மை சொல்லிக் கொள்கிறோம். என்னங்க காரணம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போனாங்க, தவாதஉ லிமன் தஅல்லமூன மின்ஹு, யாரிடத்திலிருந்து ஒரே ஒரு கல்வி உங்களுக்கு கிடைத்து விட்டதோ அவருடைய காலில் நீங்கள் படுத்து விடுங்கள், அவருக்காக நீங்கள் பணியுங்கள், குனியுங்கள். ஒரு கல்வியை கொடுத்தாலும் அவருக்கு நீங்கள் மதியுங்கள், அவருக்கு நீங்கள் அடிமையாக இருங்கள். பெருமானார் சொன்னார்கள், அலி ரலியல்லாஹு சொல்லுகின்றார்கள், அனா அப்துன் மன் அல்லமனி ஹர்ஃபன் வாஹிதன், ஒரு எழுத்து எனக்கு சொல்லிக் கொடுத்தால் நான் அவனுக்கு காலம் முழுக்க அடிமையாக இருப்பேன். ஒரு எழுத்து சொல்லி கொடுத்தால் அடிமை என்று சொல்லுகின்றார்கள். கௌஸ் நாயகம் நமக்கு ஒரு எழுத்தை சொல்லி தரவில்லை, ஒரு பாடத்தை நடத்தவில்லை, ஒரு குர்ஆனுடைய வசனத்தை சொல்லவில்லை. நாம் இன்று முஸ்லிம்களாக இருப்பதற்கு ஒரே காரணம் கௌஸ் நாயகமாக இருக்கின்றார்கள். நம்முடைய நாவிலே அல்லாஹ் அல்லாஹ் என்று வருகிறது, அதற்கு ஒரே காரணம் கௌஸ் நாயகமாக இருக்கின்றார்கள். நம்முடைய கண்களிலே கண்ணீர் வருகிறது, அதற்கு ஒரே காரணம் கௌஸ் நாயகமாக இருக்கின்றார்கள். சில்சிலாவுடைய தொடர்பு நபி வரை போகிறது, அதற்கு ஒரே காரணம் கௌஸ் நாயகமாக இருக்கின்றார்கள். இப்படி இவ்வளவு வஸ்துக்களை கொடுத்தவர்களுக்கு நாம் அடிமை இல்லாமல் வேறு யாருக்கு அடிமையாக இருப்பது? சொல்லுங்க. ஒரு எழுத்தை கத்துக் கொடுத்த அடிமைனா கௌஸ் நாயகம் எழுத்தையா கத்துக் கொடுத்தார்கள்? நமக்கு ஹகீகத்துடைய பாடத்தை நடத்தியவர்கள் யார்? மாரிஃபத்துடைய பாடத்தை நடத்தியவர்கள் யார்? தரீகத்துடைய பாடத்தை கொடுத்தவர்கள் யார்? அந்த கௌஸ் நாயகம். எனவே தான் நாம் அவர்களுக்கு அடிமை என்று சொல்வதில் பெருமைப்படுகிறோம். எனவே கௌஸ் நாயகம் அவர்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எல்லா அமல் செய்கின்றவர்களையும் குறைவான அமல் அதிகமான அமல் செய்தவர்கள் என்று சொல்லுகின்றான். தொழுகையா பல பேர் தொழுதிருக்கிறான். இறைநேசர்கள் எங்கே தெரியுமா மாறிப்படுகின்றார்கள்? வகலீலும் மின் இபாதியஷ் ஷக்கூர், ஒரே ஒரு அமல் என்னுடைய அடியார்களில் குறைவாக செய்கின்றார்கள், அதுதான் ஷுக்ரியா. அவுலியாக்கள் கிட்ட ஷுக்ரியா அதிகமாக இருந்தது. அதனால்தான் அந்த தபகா தனியாக தெரிகிறது. நம்ம இடத்தில் பாருங்க, எல்லாம் இருக்கும் ஆனால் இல்லை என்று சொல்வோம். அவுலியாக்கள் இடத்தில் எதுவும் இருக்காது, எல்லாம் இருக்கிறது என்று சொல்வார்கள். அதனால் அவர்கள் உயர்வை பெற்றார்கள். கௌஸ் நாயகம் துன்யாவை வெறுத்து வாழ்ந்தார்கள். ஹுப்பிப இலைய மின் துன்யாக்கும் ஸலாஸ், நபி சொன்னார்களே, உங்கள் துன்யாவில் எனக்கு பிரியமானது 3. மாலி வலி துன்யா, எனக்கும் துன்யாவுக்கும் என்ன தொடர்பு என்று கேட்டார்கள் பெருமானார். அதே கௌஸ் நாயகம் சொல்லுகின்றார்கள், அவர்களுடைய வழியில் வந்தவர்கள், ஆனா அஸ்தரீஹு மின் துன்யாக, நீங்கள் எந்த துன்யாவை தலையில தூக்கி வச்சு ஆடுகின்றீர்களோ அந்த துன்யாவை விட்டும் நான் தூரமாக இருக்கின்றேன், துன்யா என் மேல் படவே இல்லை என்றார்கள் கௌஸ் நாயகம். நீங்கள் எல்லாம் துன்யாவை கொண்டு பெருமை அடிக்கக்கூடியவர்கள், நான் துன்யாவை கொண்டு பெருமை அடிக்காதவன். கௌஸ் நாயகத்திடத்தில் கேட்டார்கள், பார்த்தீங்களா, நபியுடைய சிஃபத் அப்படியே கௌஸ் நாயகத்து மேல இருந்துச்சுங்க. என்னதுங்க அது? பெருமானார் மேல ஒரு தடவை கூட ஈ உட்கார்ந்தது கிடையாது, கொசு உட்கார்ந்தது கிடையாது. இன்னைக்கு யாராவது அவுலியாவுக்கு என்னங்க கொம்பு முளைச்சிருச்சா என்று கேட்டால் அவனை கூப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்கார சொல்லுங்க, எத்தனை ஈ அவன் மேல உட்காருதுன்னு பாருங்க, எத்தனை கொசு அவன் மேல உட்காருதுன்னு பாருங்க, எத்தனை எறும்புகள் பூச்சிகள் அவன் மேல் ஓடுகிறது என்று பாருங்கள். இறைநேசருடைய கபரை கூட பூச்சிகள் டச் பண்ண மாட்டோம். ஜன்னத்துல் பக்கீக்கு போனவங்க போய் பாருங்க, ஒரு புழு கிடையாது, ஒரு பூச்சி கிடையாது. யாருங்க பாதுகாத்தா? அப்ப கௌஸ் நாயகத்தில் கேட்கப்பட்டுச்சு, பெருமானார் மேல ஒரு ஈ உட்கார்ந்தது கிடையாது, கொசு உட்கார்ந்தது கிடையாது. யூதன் கேட்டான், ஏங்க இது? அந்த ஈ கொசு அசுத்தத்தில் அமருகிறது, நான் சுத்தமானவன், என் மேல் வந்து அமர்ந்து விடுமா? பெருமானார் கேட்டார். கௌஸ் நாயகத்தை பார்த்தவர்கள் 90 ஆண்டுகள். கௌஸ் நாயகத்தின் மேல் ஈ உட்கார்ந்தது கிடையாது, கொசு உட்கார்ந்தது கிடையாது. கேட்டவர்கள் கேட்டார்கள், ஏன் உங்க மேல ஈ உட்கார மாட்டது, ஏன் கொசு உட்கார மாட்டதுன்னு கேட்டாங்க. கௌஸ் நாயகம் சொன்னார்கள், லைஸ இந்தி ஷைஉம் மினத் துன்யா வலா மின் அஸலில் ஆகிரா. கொசுவும் ஈயும் வந்து உட்கார்றதுக்கு ஏதாவது தேவைப்படணும்பா. என் மேல துன்யாவுடைய வஸ்து எதுவும் கிடையாது, ஆகிரத்துடைய இன்பங்களும் கிடையாது. இரண்டையும் விலக்கி விட்டு நான் அல்லாஹ்வுக்காக வாழுகின்ற பொழுது இந்த கொசு என் மேல் அமர்ந்து விடுமா, ஈ வந்து என் மேல் அமருமா என்று கேட்டார். ஒரு கொசு வரணும்னு சொன்னா ஏதாவது ஒரு வஸ்துவை பார்த்துதான் அவர். எறும்பு ஏங்க வருகிறது? சர்க்கரையை தேடி வருகிறது. அது போன்று ஏதாவது ஒரு வஸ்து இருக்க வேண்டும். நான் எனக்கும் துன்யாவுக்கும் சம்பந்தம் கிடையாது, எனக்கும் ஆகிரத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. நான் ஆகிரத்தையும் விரும்பவில்லை. இந்த உலகத்திலே உள்ளத்திலே அல்லாஹ்வை நேசிக்க கூடியவன்.
எனவே தான் கௌஸ் நாயகம் இன்று வரை நம்மிடத்தில் பேசப்படுகிறார்கள், அவர்கள் உயர்த்தப்படுகிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹு தாலா சில நேரங்களில் மனிதனுடைய அந்தஸ்தை உயர்த்தி விடுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னர் ரஜுல் லதகூனு இன்தல்லாஹி தரஜத்தன், ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்று விடுகிறான். லா யப்லுகா பில் அமல், அவ்வளவு உயர்வுக்கு காரணம் அவன் செஞ்ச அமல் கிடையாதுன்னாங்க நபி. நம்ம எல்லாம் இன்னைக்கு நினைச்சுக்கிட்டோம், அமல் செஞ்சுட்டா பெரிய இடத்துக்கு போயிடலாம், அல்லாஹ்வை அடைஞ்சிடலாம் என்று நினைத்துக் கொண்டோம். கிடையாது. பெருமானார் சொல்லுகின்றார்கள், நீங்கள் செய்த அமலை கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்வை பெற முடியாது. அப்புறம் எப்படிங்க அவன் உயர்வை பெற்றான்? அல்லாஹ் அவனுக்கு ஒரு நோயை கொடுத்தான், சோதனையை கொடுத்தான், கஷ்டத்தை கொடுத்தான். அதை கொண்டு அவன் அந்த இடத்தை அடைந்து விட்டான். நோய் அவ்வளவு பெரிய உயர்வை தந்து விட்டது, ஒரு கஷ்டம் அவனுக்கு உயர்வை தந்து விட்டது என்று சொன்னால், நீங்கள் கஷ்டம் வந்தால் தாங்கிக் கொள்ளுங்கள். ஏன் அஷத்துன் நாசி பலானல் அம்பியா என்று சொல்லிவிட்டு நபி சும்மல் அவுலியா என்று சொன்னார்கள். இந்த உலகில் சோதனைகள் அதிகம் வந்தது யாருக்கு? நபிமார்களுக்கு, அவுலியாக்களுக்கு. ஏன் சோதனை வந்தால் ஹதீஸில் வருகிறது, ஃபரிஹு பில் பலா கமா ஃபரிஹு பிர் ரஹா. காசு இருந்தால் சந்தோஷப்படுகின்றவர்கள் நாம், ஏழ்மை கஷ்டத்தை கொண்டு சந்தோஷப்படுகின்றவர்கள் அவுலியாக்கள். ஏன் நாம் கஷ்டத்தை பார்க்கின்றோம், காசை பார்க்கின்றோம்? அவர்கள் காசை, கஷ்டத்தை, நோயை கொடுத்த அல்லாஹ்வை பார்க்கின்றார். யார் இந்த நோயை அனுப்பியது, யார் இந்த கஷ்டத்தை அனுப்பியது? அல்லாஹ் கொடுத்தான் என்று பார்க்கின்ற பொழுது அதில் இன்பம் இருக்கத்தான் செய்யும். அதுதான் அவுலியாக்களுடைய வாழ்க்கை. அதனால் ஒரு கஷ்டம் உயர்வை தந்து விடுகிறது, ஒரு நோய் அல்லாஹ்விடத்தில் தரஜாவை தந்து விடுகிறது என்று சொன்னால், கௌஸ் நாயகத்துடைய தாமனை பிடித்திருக்கிறோமே, தஸ்தகீருடைய தாமனை பிடித்திருக்கின்றோமே, நமக்கு அவர்கள் உயர்வை தரமாட்டார்களா? நோய் உங்களுக்கு உயர்வை தந்து விட்டது, கஷ்டம் உங்களுக்கு அமல் எத்த முடியாத இடத்திற்கு போய் எத்தி விட்டது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னால், அதனால் அவுலியாக்கள் இருக்கக்கூடிய வாழ்க்கையை நீங்க வாழுங்க. என்னங்க வாழ்க்கை? யாருக்கு கஷ்டம் வந்தால் நமக்கு வலிக்கும், பிறருக்கு சிரமம் வந்தால் நமக்கு வலிக்கணுங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இன்ன துபாப் லயகாஉ அலா ஸதீகி ஃபயஷுக்கு அலைய. ஒரே ஒரு ஈ என்னுடைய நண்பன் மேல் போய் அமர்ந்தால் எனக்கு அது கஷ்டமாக இருக்கிறதுன்னு சொன்னார். இன்னைக்கு யாராவது இருப்போமா? ஒரு முஸ்லீம் கஷ்டம் வந்தால் நம்ம உள்ள துடிக்குதா? ஒரு முஸ்லிமான சகோதரருக்கு சிரமம் வந்தால் நம்முடைய உள்ளம் துடிக்கிறதா? அவுலியாக்கள் எப்படி தெரியுமா வாழ்ந்தாங்க? பிறருக்கு வருகின்ற கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமாக பார்த்தார்கள், பிறருக்கு வருகின்ற துன்பத்தை நம்முடைய துன்பமாக பார்த்தார்கள். அதனால்தான் அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லித் தருகின்றான். எனவே நேரம் கடந்து விட்டது. அல்லாஹ் தஆலா கௌஸ் நாயகத்துடைய அந்த புனிதமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அது உயர்ந்த ஒரு வாழ்க்கை. அதனால்தான் அவர்களை பற்றி நாம் இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறோம். கௌஸ் நாயகம் அவர்கள் எப்படி எல்லாம் வாழ்ந்தார்கள். அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பெண்கள் எல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். கௌஸ் நாயகத்துடைய ஒரு வார்த்தை, ஓ பெண்களே, நீங்கள் இதை zikr செய்யலாமா, அதை சொல்லலாமா என்று கேட்கின்றீர்கள். கௌஸ் நாயகம் சொல்லுகின்றார்கள், கஷ்டங்கள் சிரமங்கள் வருகின்ற பொழுது நீங்கள் ஃபாத்திமா என்று சொல்லுங்கள் என்றார். பார்த்தீங்களா? பெண்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் ஃபாத்திமா என்று சொல்லுங்கள். ஏன்? உலகத்தில் அது மாதிரி ஒரு பெண்மணியை பார்க்க முடியாது. அவ்வளவு சிறந்த பத்தினியான பெண்மணி ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு 28 வயசு வாழ்ந்தாங்க, அழுகின்றார்கள். மரணத்துடைய தருவாயில் அஸ்மா பின்த் உமைஸ் இருக்கின்றார்கள். ஃபாத்திமாவை ஏன் அழுகின்றீர்கள்? இதுவரை வாழுகின்ற பொழுது என்னுடைய உடலை யாரும் பார்த்தது கிடையாது, மௌத்தாயி ஜனாசா போகின்ற பொழுது என்னுடைய கஃன் துணியை யாராவது பார்த்து விட்டால், மௌத்தாயி ஜனாசா போகின்ற பொழுது என்னுடைய ஜனாசா பெட்டி யாராவது பார்த்து விட்டால், அஸ்மா பின்த் உமைஸ் சொன்னாங்க, நான் ஹபஷாவுக்கு போயிருந்தேன், ஹபஷால ஜனாசா தூக்கிட்டு போற முறை எப்படி தெரியுமா இருக்கும்? அதை துணி போட்டு அந்த பெட்டியை மூடி விட்டு தான் தூக்கிட்டு போவாங்கன்னு சொன்னோன்னே, நல்ல வேளை நீ சொன்ன, நான் இறந்து போய் விட்டால் என் ஜனாசாவை மூடிட்டு தூக்கிட்டு போங்கன்னாங்க. வரலாற்றில் முதல் மக்காவிலே, மதீனாவிலே ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய ஜனாசா தான் ஃபுல்லா க்ளோஸ் ஆகி தூக்கிட்டு போகப்படுது. இன்னைக்கும் ஆண்களுடைய ஜனாசாக்கள், பெண்களுடைய ஜனாசாக்கள் அது மாதிரி கொண்டு போறதற்கு காரணம் ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய சுன்னத். அவ்வளவு பரிசுத்தமானவர்கள். தபரானி போன்ற கிதாபிலே இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது.
நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், அப்படிப்பட்ட பாத்திமா ரலியல்லாஹுடைய பெயரை நீங்கள் சொல்லுங்கள். பெண்களை பார்த்து சொன்னாங்க கௌசுல் ஆலம் ரலியல்லாஹ். இப்ப ஆண்கள் கேட்டாங்க, சரி பெண்கள் எல்லாம் பாத்திமான்னு சொல்லிட்டா ஆண்களாகி நாங்கள் யார் பெயரை சொல்லுவதுன்னு கௌஸ் நாயகத்தை கேட்டாங்க. கௌஸ் நாயகம் சொன்னார்கள், ஆண்களே உங்களுக்கு கஷ்டங்கள் சிரமங்கள் வந்தால் என் பெயரை கூப்பிடுங்கள், என் பெயரை சொல்லுங்கள். என் முரீதிற்கு ஒரு சிரமம் என்று வந்து விட்டால் என் பெயரை சொல்லிவிட்டால் அவர் கஷ்டத்தை நான் போக்குவேன் என்றார்கள். யாராக இருந்தாலும் சரி அவருடைய கஷ்டத்தை நான் போக்குவேன் கௌஸ் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அந்த கௌஸ் நாயகத்தினுடைய பெயரை தவிர யாருடைய பெயரை அழைப்பது? அதனால் தான் பெருமானார் சொன்னார்கள், அல் பரக்காத்து பி சலாஸ். நம்ம பரக்கத் எங்கெங்க கிடைக்கும் தேடிட்டு இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பரக்கத்துகள் 3 வஸ்துக்களில் இருக்கிறது. அல் ஜமாஅத், நீங்கள் சேர்ந்து இருப்பதிலே பரக்கத் இருக்கிறது. எனவே நாம் சேர்ந்திருந்தால் என்னங்க பரக்கத் இருக்கிறோம். அவுலியாக்களுடைய ஜமாத்தோடு கை கொடுத்து போய் சேர்ந்துருங்க. காதிரி சில்சிலாவில் சேர்ந்து விடுங்கள், சிஷ்தி சில்சிலாவில் சேர்ந்து விடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, எந்த தட்டில் அதிகம் பரக்கத் இறங்கும் என்று சொன்னால் எந்த தட்டில் அதிகமான கைகள் இருக்கிறதோ, இன்னல்லாஹ யுஹிப்பு கஸ்ரத்தல் அயாதி அல தஆம், எந்த உணவில் அதிகமான கைகள் இருக்கிறதோ அந்த தட்டை அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொன்னால், தட்டிலே கைகள் சேர்ந்து விட்டால் அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொன்னால், நாம் எல்லாம் சில்சிலாவின் அடிப்படையில் கௌஸ் நாயகத்திடத்தில் கையை கொடுத்து விட்டோம், தாமனை பிடித்து விட்டோம், காதிரி சில்சிலாவில் சேர்ந்து விட்டோம் என்று சொன்னால், உலகத்தில் காதிரி சில்சிலாவோட மிகப்பெரிய சில்சிலா எதுவும் கிடையாது என்று சொன்னால் அல்லாஹ் இந்ததை எப்படி நேசிப்பான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே 3 வஸ்துக்களில் பரக்கத். ஜமாத், சரீத் என்ற உணவு, சஹருடைய நேரம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் நாம் எல்லாம் கௌஸ் நாயகத்துடைய பேர், கௌஸ் நாயகம் சொல்லுவார்கள், அப்துல் காதிர் அல் மஷ்ஹூர் இஸ்மி, என் பேர் என்ன தெரியுமா? அப்துல் காதிர் அல் மஷ்ஹூர் இஸ்மி, ஜத்தி சாஹிபுல் ஐனில் கமால். என்னை பார்க்காதீர்கள், என்னுடைய பாட்டனார் முகமது ரசூலுல்லாஹ்வாக இருக்கிறார்கள். என்னிலே இருக்கக்கூடிய உயர்வு என் பாட்டனாருடையதாக இருக்கிறது, அவர்களை பாருங்கள் என்று சொன்னார்கள் கௌஸ் நாயகம் அவர்கள். எனவே அவருடைய தொடர்பு ரசூலுல்லாஹ் வரை போகிறது என்று சொன்னால் அவர்களுடைய பேரப்பிள்ளையாக இருப்பதன் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட உயர்வுகள் கிடைக்கிறது. எனவே அவுலியாக்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை முறைகள், பணிவுகள் நம்மிடத்தில் வந்து விட்டால் யாரை பற்றியும் தவறான எண்ணங்கள் எழுதியது கிடையாது. அவர்கள் எல்லா நேரங்களிலும் மற்றவர்களை உயர்வாக நினைத்தார்கள், மற்றவர்களுடைய பெருமையை பற்றி பேசினார்கள். அதனால் அவர்கள் சொன்னார்கள் கௌஸ் நாயகம் அவர்கள், ஆனா அஃபலு முரீதி, என் முரீதை நான் பாதுகாப்பேன், ஃபீ கைபத்திஹி வ ஹுலூரிஹி, நான் மறைவாக இருந்தாலும் சரி நான் கூட இருந்தாலும் சரி, என் முரீதுக்கு ஒரு கஷ்டம் என்றால் நான் ஓடோடி வருவேன், பாதுகாப்பேன். வ முரீதி லா யதுகுலுன் நார், என் முரீது நரகத்தில் நுழையாமல் நான் பாதுகாப்பேன். பார்த்தீங்களா, என் முரீத் நரகத்தில் போகக்கூடாது. உலகத்துல நம்முடைய தாய் நமக்கு ஒரு கஷ்டத்தை விட்டும் காப்பாற்றுவார், நம்முடைய பிள்ளை ஒரு கஷ்டத்தை விட்டும் காப்பாற்றுவார். கௌஸ் நாயகம் மட்டும்தான் எப்படிப்பட்ட கஷ்டத்தை விட்டும் காப்பாற்றுவார்கள் என்று சொன்னால், யாரும் காப்பாற்ற முடியாத நரகத்தில் நுழைவதை விட்டும் காப்பாற்றுவார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஆற்றலை அவர்களுக்கு தந்திருக்கின்றார். அதனால கௌஸ் நாயகத்துடைய பெயரை, அவருடைய உயர்வை பேசுகின்ற நாம், அவர்களை கொண்டாடுகின்ற நாம், அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவருடைய ஷரியத் எப்படி இருந்தது, அவருடைய பார்வை எப்படி இருந்தது, அவருடைய பேச்சு எப்படி இருந்தது என்பதை நாம் எல்லாம் அப்படியே பேணி பாதுகாக்கின்ற பொழுது அல்லாஹ் அவர்களுக்கும் சோதனையை கொடுத்தான், தாங்கி கொண்டார்கள். பார்த்தீங்களா, அவுலியாக்களுக்கும் கல்புக்கும் தாங்க தொடர்பு. அதனால் தான் அவருடைய மகன் கேட்டார்கள், கௌசுல் ஆலமீனுடைய தந்தையே, மரணத்தின் தருவாயில் இருக்கிறார்கள் கௌஸ் நாயகம். இப்பொழுது கேட்கின்றார்கள், ஐயு ஷைஇன் யூலிமுக, தந்தையே சக்ராத்துடைய நேரத்தில் இருக்கிறீர்களே, எந்த வஸ்து உங்களுடைய உடம்பில் கஷ்டத்தை ஏற்படுத்துகிறது, எது நோவினை தருகிறது? பெருமானாருக்கே ஒரு வகையில் அந்த கடினமான கடைசி நேரம் கஷ்டத்தை ஏற்படுத்தியது, நீங்கள் அவருடைய பேரப்பிள்ளை தானே, உங்களுக்கு எது கஷ்டத்தை தருகிறது என்று சொல்லுகின்ற பொழுது கௌஸ் நாயகம் சொன்னார்கள், குல்லு ஷைஇன் யூலிமுனி ஃபீ அலாயி, என் உடம்பில் எல்லா வஸ்துக்களும் எனக்கு நோவினை தருகிறது, மரணத்தின் தருவாயில் இருக்கிறேன், கை வலிக்கிறது, கால் வலிக்கிறது, கண் வலிக்கிறது, எல்லாம் வலிக்கிறது என்று சொன்ன கௌஸ் நாயகம் சொல்லுகின்றார்கள், இல்லா கல்வி, ஒன்னே ஒண்ணுக்கு நோவினை கிடையாது, என் உள்ளம் வலிக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? மாபிஹி அலமுன், என் உள்ளத்துல எந்த வலியும் தெரியல. ஏன் தெரியுமா? என் உள்ளம் அல்லாஹ்வோடு இருக்கிறது. கல்வி மா அல்லாஹ்,
என் உள்ளம் அல்லாஹ்வோடு இருக்கிறது, அந்த இன்பத்திலே தளித்து இருக்கிறது. அதனால் என் உள்ளத்திற்கு எந்த கஷ்டமும் தெரியவில்லை. கௌஸ் நாயகம் நமக்கு பாடம் நடத்துகின்றார்கள். ஓ மனிதனே, உலகத்தில் எந்த கஷ்டத்தையும் தாங்கிக்கொள். உன் உடல் வலிக்கிறதா தாங்கிக்கொள், உன் உறுப்புகள் வலிக்கிறதா தாங்கிக்கொள், நோவினை வருகிறதா தாங்கிக்கொள். கல்பை மட்டும் நீ அல்லாதவனிடத்தில் விட்டு விடாதே. அல்லாஹ்வை தவிர யாரிடத்திலும் இந்த கல்பை விட்டு விடாதே. இந்த கல்பு தான் ரொம்பவும் உயர்ந்தது. கல்புல் மூமினி அர்ஷுல்லா. ஒரு மூமினுடைய கல்பு என்பது அல்லாஹ்வுடைய இருப்பிடம். அங்கே அல்லாஹ் மட்டும் தான் இருக்க வேண்டும், வேற எந்த வஸ்துவும் இருக்கக்கூடாது என்று கௌஸ் நாயகம் அவர்கள் நமக்கு பாடம் நடத்தினார். அதனால் அவருடைய முரீதுகள் என்று சொல்லுகின்ற நாம் இந்த கல்பில் அல்லாஹ்வை வைக்க வேண்டும். வீட்டிலே பார்க்கின்றோம், நகை எங்கே இருக்கிறது, காசு எங்கே இருக்கிறது? செருப்பை வைக்க வேண்டிய இடத்தில் வைக்கின்றோம், பாத்திரத்தை வைக்க வேண்டிய இடத்தில் வைக்கின்றோம், டிரெஸ்ஸை வைக்க வேண்டிய இடத்தில் வைக்கிறோம். நகைதாங்க ஆக பெருசு. எங்கெங்க வைக்கிறோம்? தெருவுல வைக்கல, வீட்டு வாசல்ல வைக்கல, வீட்டுக்குள்ளேயே வைக்கல, பீரோவிலேயே வைக்கல, பீரோவில் இருக்கக்கூடிய லாக்கரில் போய் வைக்கிறோம். ஏன்? அது ரகசியமான பொருள், அது உயர்ந்த பொருள், இருக்க வேண்டிய இடத்தில் தான் இருக்க வேண்டும். அதே போன்று தான் இந்த கல்பில் அல்லாஹ் மட்டும் தான் இருக்க வேண்டும், வஸ்துக்கள் இருக்கக்கூடாது என்று சொன்னவர் கௌஸ் நாயகம் அவர்கள். எனவே அவர்களுடைய இந்த திருநாளிலே அவர்களை பற்றி நாம் பேசுகிறோம் என்று சொன்னால், அவர்கள் கற்றுக் கொடுத்த எல்லாத்தையும் செஞ்சு பாருங்க. ஏங்க கையில மருந்த வச்சுட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறோம், காசை வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி கௌஸ் நாயகம் சொன்னார்கள். உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வருதா? இந்த துவாவை கற்றுக் கொடுத்தோம் கௌஸ் நாயகம். இன்னைக்கு அந்த துவாவை யாரும் ஓதுறது கிடையாது. கௌஸ் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், இந்த துவாவை ஓதி பாருங்க. அவுராதுல் காதிரியாவில் இந்த துவா பதிவு செய்யப்படுகிறது. என் முரீதுகளே, சிரமம் வந்தால், கஷ்டம் வந்தால் இந்த துவாவை ஓதிவிடுங்கள், கஷ்டங்கள் உங்களை விட்டு ஓடிவிடும், உங்கள் செருப்பை கூட கஷ்டங்கள் தொடாது என்றார்கள். அது என்னங்க துவா? ஃபஸஹில் யா இலாஹி குல்ல ஸாபின் பிஹுர்மதி ஸய்யிதில் அப்ராரி ஸஹில். பாத்தீங்களா? ஃபஸஹில் யா இலாஹி குல்ல ஸாபின் பிஹுர்மதி ஸய்யிதில் அப்ராரி ஸஹில் என்ற ஒரு துஆவை கௌஸ் நாயகம் நமக்கு ஔராதாக கற்றுக் கொடுத்தார்கள். அதை ஓதி பழகுங்கள். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, பெண்களுக்கு, ஸ்கூலுக்கு நம்ம பையன் எக்ஸாமுக்கு போறான், என்னங்க சொல்லி தரது? இந்த துஆவை சொல்லி கொடுங்க. நம்முடைய பிள்ளைகள் வாழ வீட்டுக்கு போகிறது, திருமணம் செய்து கணவனுடைய வீட்டுக்கு போகிறது, இந்த துஆவை சொல்லுங்க. எத்தனை பேர் இருக்கின்றார்கள், எங்க பெண்ணுக்கு மாப்பிள்ளையே கிடைக்கல என்று சொல்லுகின்றார்கள், திருமணம் ஆகிவிட்டது, குழந்தையே கிடைக்கல என்று சொல்லுகின்றார்கள். கௌஸ் நாயகம் கற்றுக் கொடுத்த இந்த துஆவை சொல்லுங்கள், கஷ்டங்கள் நீங்கிவிடும். ஃபஸஹில் யா இலாஹி குல்ல ஸாபின் பிஹுர்மதி ஸய்யிதில் அப்ராரி ஸஹில். உலமாக்கள் எழுதுகின்றார்கள், கௌஸ் நாயகத்துடைய இந்த துஆவை எங்கள் வாழ்நாளிலே நாங்கள் அனுபவித்தோம், இதை சொல்லி பார்த்தோம், இதை செய்து பார்த்தோம், எங்களுடைய நாட்டங்கள், தீராத நாட்டங்கள் நிறைவேறியது. பார்த்தீங்களா? ஒருத்தர் இருந்தார் கௌஸ் நாயகத்துடைய காலத்துல, ஹஜ்ஜுக்கு போகணும்னு ஆசை, காசு கூட இல்லை. இந்த துஆவை அவர் தொடர்ந்து ஓதினார். மரணிப்பதற்கு ஒரு வருஷத்திற்கு முன்னால் அவர் ஹஜ்ஜுக்கு போய் மரணித்தார் என்று வரலாறு சொல்லுது. நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், அப்படிப்பட்ட துஆவை, அனுபவிக்க வேண்டிய துஆவை கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய வாழ்க்கை முறைகள் தான் நாம் செய்ய வேண்டும். எனவே உலகத்தில் வந்தவர்கள் எல்லாம் சின்ன சின்ன காரியத்தை செஞ்சுட்டு போனாங்க. எல்லாரும் சிறிய காரியங்கள். என்னங்க, ஒருத்தர் தொழுகையின் பக்கம் அழைத்திருக்கலாம், ஒரு ஷரியத்துடைய சட்டத்தை சொல்லியிருக்கலாம். இறைநேசர்கள் ஏன் இன்று வரை பேசப்படுகிறார் என்று சொன்னால், உலகத்தின் மிகப்பெரிய பாவம் ஒன்று இருக்கிறது. அந்த பாவத்தை நீக்குவதற்காக தன் வாழ்நாள் முழுக்க போராடியவர்கள் அவுலியாக்கள். அது என்னங்க பெரிய பாவம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கப்பட்டுச்சு, யா ரசூலுல்லாஹ், மா அக்பருல் கபாயிர், மூமின் செய்யக்கூடாத ஒரு பெரிய பாவம் எது, பாவங்களில் பெரியது எது என்று கேட்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்பருல் கபாயிரி ஹுப்புத் துன்யா, பாவங்களில் பெரிய பாவம் உலகத்தின் பிரியம் என்றார்கள். இந்த உலகத்துடைய பாசம் என்றார்கள். பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்ம உலகத்தை எந்த அளவுக்கு நேசிக்கிறோங்க. எல்லாருக்கும் உலகத்தின் ஆசை இருக்கிறது. யார வேண்டாமானாலும் போய் பாருங்கள், நான் வாழ வேண்டும், இன்னும் வாழ வேண்டும், இன்னும் வாழ வேண்டும், உலகத்தில் இருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும். அவுலியாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா? அல்லாஹ் அழைத்து விட்டால் நான் போய் விடுவேன். இன்னைக்கு நம்ம அமலை வச்சுக்கிட்டு பெருசா நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்மை உயர்வாக நினைக்கிறோம். அவுலியாக்கள் எல்லாத்தையும் வைத்திருப்பார்கள், தன்னை தாழ்வாக நினைப்பார்கள். ஜுனைதே பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உயர்ந்தவர்கள் மரணிக்கின்ற பொழுது சொன்னாங்க, என்னைக்காவது இப்படி நம்ம நினைச்சு பார்த்திருப்போமா? சொல்லுங்க மனசை தொட்டு. நமக்கெல்லாம் என்ன ஆசை? நான் மரணிச்சா மதீனால போய் மரணிக்கணும். தப்பு இல்லைங்க. ஆசைப்படுறதுக்கும் ஒரு அர்த்தம் வேணும், தகுதி வேணுமா இல்லையா? நான் குர்ஆனை ஓதிக்கிட்டே மரணிக்கணும், நல்லதுதான்.
நான் சரிதா செய்து மரணிக்க வேண்டும், நல்லதுதான் ஆசைப்பட்டா போதுமா? நான் டாக்டர் ஆகணும், நீட்ட போய் யார் எழுதுறது? புக்கையே திறக்கலையே, டாக்டர் ஆகணும் நினைச்சா மட்டும் பத்துமா? 5 வருஷம் யார் படிக்கிறது? அது மாதிரி மதீனாவில் போய் மரணிக்க வேண்டும், தப்பு இல்லை, தகுதி என்ன? ஆனால் அவுலியாக்கள் எப்படி தெரியுமா வாழ்ந்தாங்க? ஜுனைதே பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி மரணிக்கின்ற தருவாயில் சொன்னார்கள், அவர்களோட மிகப்பெரிய சூஃபி கிடையாது, கௌஸ் நாயகத்தை விட பெரிய ஷைக் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்னி அத்தகவ்வஃபு, நான் எதுக்கு தெரியுமா பயப்படுறேன்? மௌத்தாக போறாங்க, இப்ப சொல்றாங்க, அல்லாஹ் யக்பலனியல் அர்த், என்னை அடக்கும் போது இந்த பூமி என்னை ஏற்றுக்கொள்ளாமல் போய்விட்டால், என் ஜனாசாவை கொண்டு போய் ஒரு கபர்ஸ்தான்ல அடக்க போறீங்க, அந்த மண்ணு என்ன தூக்கி எறிஞ்சிட்டா நான் என்ன செய்யறதுன்னு கேட்டான். யாருக்காவது இந்த பயம் வந்திருக்குதா? நம்மளை கொண்டு போய் கபர்ஸ்தான்ல அடக்க போனா அந்த கபர் நம்மளை ரிஜெக்ட் பண்ணா என்ன செய்யறது? எங்க போய் அடக்கப்படுவோம்? ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹ் மிகப்பெரிய சூஃபி பயப்படுகின்றார்கள். அவுலியாக்களுடைய பயம் அப்படித்தான். உயர்ந்தவர்கள் சாதாரண வஸ்துக்கு பயப்படுவார்கள். சுஃபியானே சௌரி ரஹ்மத்துல்லாஹ் இப்ராஹிம் அதஹமுடைய கையை பிடித்து சொல்லுகின்றார்கள், உதுல்லாஹ லனா அய்யக்பில் அர்வாஹனா அல தௌஹீத். என்ன தெரியுமா பயப்படுறானா? மௌத்தா மோதிய நாக்குல கலிமா வரணும். பாத்தீங்களா? மௌத்தா மோதிய நாக்குல கலிமா வரணும். ஈமானோடு மௌத்தாக வேண்டும் என்று நான் துஆ செய்பா இப்ராஹிம் அதஹம் ரஹ்மத்துல்லாஹ் இடத்தில் ஹஜ்ரத் சுஃபியானே சௌரி. அதனால்தான் குர்ஆனிலே திறந்து பாருங்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்னங்க துஆ கேட்டாங்க? ரப்பி தவஃபைதனி முஸ்லிமா, நபியாக இருக்கின்றார்கள், மிஸ்ருடைய அரசராக இருக்கிறார்கள், அல்லாஹ் என்னை முஸ்லிமாக மௌத்தாக்கு. ஒரு நபி கேட்கிறாங்க. சூஃபியாக்களிடத்தில் இருந்து இந்த பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். உயர்ந்ததை ஆசைப்படாதீங்க, சாதாரணதை ஆசைப்படுங்கள். அல்லாஹ் உயர்ந்ததை தருவான், அல்லாஹ் உயர்ந்ததை தருவான். நம்ம நினைக்கும் போது சாதாரணமா நினைக்கும். அதனால்தான் கௌஸ் நாயகத்தை ஏங்க ஃபாலோ பண்றீங்க? சில பேர் கேட்கலாம், நாங்க அவங்க மட்டும்தான் பேசப்படுறதுக்கு தகுதியா, அவங்கள பற்றியும் பேசுறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் கேளுங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் யாரை தெரியுமா ஷரியத்தில் பின்பற்ற வேண்டும்? உன்லுரு இலா மன் ஹுவ ஃபௌககும் ஃபித்தீன், மார்க்க விஷயத்தில் உங்களை விட யார் முன்னோடியாக இருக்கிறார்களோ அவர்களை அப்படியே காப்பியடியுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துன்யாவிலே உடைய விஷயத்தில் கீழுள்ளவர்களை பாருங்கள், மார்க்க விஷயத்தில் மேலுள்ளவர்களை பாருங்கள் என்றார்கள். அதனால் தான் கௌஸ் நாயகத்தின் வாழ்க்கையை பார்க்கின்றோம். ஏன்? அவர்கள் தீனுடைய விஷயத்தில் நம்மை விட முன்னோடிகளாக இருந்தார்கள். அவர்களை போன்ற ஒரு ஷரியத்துடைய விஷயத்தில் பற்றற்ற அது போன்று யாரும் வாழ்ந்தது கிடையாது. அதனால் அவர்களை பற்றி பேசுகின்றோம், நினைக்கிறோம். அது நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த சுன்னத்தாக இருக்கிறது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எதை கற்றுக் கொடுத்தார்கள்? அதனால ஷரியத் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருச்சுங்க. அதுல அதிகமா கற்றுக் கொடுத்து என்ன தெரியுமாங்க? பணிவை கற்றுக் கொடுத்து. யுஸல்லிமு ராகிபு அலல் மாஷி, அதனால் வல் காயிம் அலல் காயித், யார் யாருக்கு சலாம் சொல்ல வேண்டும்? ஒரு சிறுவர்கள் பெரியவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் மீது நிற்கக்கூடியவர் சலாம் சொல்ல வேண்டும். வாகனத்தில் போகின்றவன் வாகனத்தில் போதவனுக்கு சலாம் சொல்ல வேண்டும். ஷரியத் பாருங்க, சட்டத்தை சொல்லி தருகிறது. இன்னைக்கு இந்த சலாம் என்ற பழக்கமே நம்ம கிட்ட உள்ள போயிடுச்சுங்க. யாரை பார்த்து சலாம் சொல்றதில்ல. கௌஸ் நாயகத்துடைய வரலாறு எழுதுகின்றார்கள், சிறியவர்கள் பெரியவர்கள் யாரை பார்த்தாலும் பணிவுடன் கௌஸ் நாயகம் சலாம் சொல்லுவார்கள், முசாஃபா செய்வார்கள், குனிவார்கள். தன்னை விட என்னை விட எல்லாரும் உயர்ந்தவர்கள், நான் பாவி என்று நினைப்பார்கள். யாருங்க? கௌஸ் நாயகம். நம்முடைய நாவல என்னைக்காவது நான் பாவி என்று வந்திருக்குமா? ஆனால் கௌஸ் நாயகம் என்ன தெரியுமா சொன்னாங்க? இந்த மொத்த பகதாதிலே என்னை விட மிகப்பெரிய பாவி யாரும் கிடையாது என்று சொன்னாங்க. என்னைக்காவது நம்ம பேரளவுலையாவது சொல்லியிருப்போமா நம்மளை பாவி என்று சொல்லி? அதனால் அவுலியாக்களிடத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்ல முறைகளை காப்பியடியுங்கள். அவருடைய பேச்சுக்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தார்கள். குறிப்பாக அதிலே கௌஸ் நாயகம் அவர்களுடைய அந்த விஷயங்களை சொல்லித்தார்கள். ஏன் தெரியுமா? அவுலியாக்கள் தனக்காக வாழ வரவில்லை. இல்ல நம்மளாம் நம்ம ஃபேமிலிக்காக வாழுகிறோம், நமக்காக வாழுகிறோம். இறைநேசர்கள் மட்டும்தான் மற்றவர்களுக்காக வாழ்ந்தார்கள். அக்பருடைய காலத்தில் முஜத்திதே அல்பிசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தூக்கி ஜெயில போட்டான். ஜஹாங்கீருடைய ஆட்சி காலத்தில் முஜத்திதே அல்பிசானி ரஹ்மத்துல்லாஹ் சிறைச்சாலையில் இருந்தார்கள். எப்படி பாருங்கள், இறைநேசர்களுடைய தீனை தப்லீகை இன்று எத்தனை பேர் போர்க்கொடி தூக்கலாம், நாங்கள் தப்லீக் செய்கிறோம், நாங்கள் தௌஹீதை பரப்புகிறோம், எல்லாரும் சொல்லலாம். ஆனால் கௌஸ் நாயகம் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் வாழ்நாள் முழுக்க அர்ப்பணித்து விட்டார்கள், இந்த தீனுக்காக அர்ப்பணித்து விட்டார்கள். அப்படிப்பட்ட முஜத்திதே அல்பிசானி ரஹ்மத்துல்லாஹ் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜிக்ரு செய்தார்கள். அவர்கள் செய்த ஜிக்ரை பார்த்து 1000 முஷ்ரிக்கின்கள் கலிமா சொல்லி இஸ்லாத்தில் நுழைந்து விட்டார். பார்த்தீங்களா?
இன்னைக்கு நம்மை பார்த்து, நம்முடைய ஈமான் இஸ்லாத்தை பார்த்து இஸ்லாத்தில் உள்ளவர்கள் வெளியே போயிட்டாங்க. ஆனால் அவுலியாக்கள் யார்? மாற்றார்களை தங்களுடைய வாழ்க்கை முறையின் காரணமாக மாற்றினார்கள் அவுலியாக்கள். அதனால் இந்த ஈமானுடைய சுடரை, தக்வாவை, தௌஹீதை பரப்ப வந்தவர்கள் அவுலியாக்கள் என்பதை நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சிறைச்சாலையிலே 1000 பேரை கலிமா சொல்ல வைத்து விட்டார்கள் என்று சொன்னால் கான்காக்களிலே எத்தனை பேரை மாட்டியிருப்பார்கள்? இந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய நிஃபாக்கை யார் போக்குவது? இந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய கிபரை யார் போக்குவது? அதற்காக உண்டான அவுலியாக்கள் அதற்காகத்தான் இருக்கிறார்கள். நஃப்ஸை சரி செய்ய வேண்டும். அவன் தான் கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா என்று குர்ஆன் சொல்லுகிறது. எல்லாரும் உடலை பார்த்திருக்கிறார்கள், அவுலியாக்கள் மட்டும்தான் உள்ளத்தை பார்ப்பார்கள், நஃப்ஸுகளை பார்ப்பார்கள், அதன் மீது அவர்கள் ஆட்சி செய்வார்கள். அதனால் அதை சுத்தம் செய்கின்ற பொறுப்பு இருக்கிறது, அது அவுலியாக்களுடையதாக இருக்கிறது. எனவே தான் அவருடைய கைகளிலே நாம் கை கொடுக்கிறோம், அவருடைய தரீகத்தில் நாம் போய் சேர்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் ஆசைப்பட்டார்கள்? அதனால அவுலியாக்களுடைய தொடர்பு ஏற்பட்டு விட்டால் நமக்கு அல்லாஹ் ஒரு ஆற்றலை தந்து விடுகிறான். அது என்ன ஆற்றல் தெரியுமா? ரூஹானியத்தான தொடர்பு. சையதுனா அலி ரலியல்லாஹு கிட்ட போய் கேட்டாங்க, பிமா ஃபதஹத்தல் கைபர், கைபர் நீங்க எப்படிங்க வெற்றி கொண்டீங்க? அவ்வளவு பெரிய கைபருடைய கேட் எப்படிங்க தூக்குனீங்கன்னு கேட்டாங்க. 500 பேர் சேர்ந்தும் அசைக்க முடியாத கைபரை எப்படிங்க நீங்க ஒரு கையால் அசைத்தீர்கள்? பார்த்தீங்களா? இன்னைக்கு நமக்கு என்ன தெரியுமா தேவை? உடல் ஆற்றல் தேவையில்லை. இன்னைக்கு உடல் ஆற்றல் தேவையில்லை, நமக்கு உள்ளம் வலிமை தேவை, ரூஹானியத்தான வலிமை தேவை. அதை கொண்டு தான் அவுலியாக்கள் பெரிய பெரிய மன்னர்களை விழ வைத்தார்கள். கௌஸ் நாயகம் எவ்வளவு பெரிய பட்டட்டு வாழ்ந்தார்கள் தெரியுமா? அவர்கள் வாழ்ந்த காலத்திலே ஒரு மன்னருடைய வாசலுக்கு போனது கிடையாது, ஒரு மன்னருடைய வாசல் அவர்களை விதித்தது கிடையாது. அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் வீட்டிலே. ஒரு தடவை சொல்லப்பட்டு இருக்கிறது, உங்களை பார்க்க மன்னர் வந்து கொண்டிருக்கிறார், உள்ளே அவர் இந்த வாசல் நுழைகின்றார். கௌஸ் நாயகம் அந்த வாசல் வழியாக வெளியே போய்விட்டார்கள். பணக்காரனுடைய வாடை கூட என் மேல் படக்கூடாது. ஏழைகளை பார்த்தால் குனியக்கூடிய கௌசுல் ஆலம் பணக்காரரை பார்த்தால் நிமிருவார்கள். என்ன காரணம் என்றால், அவனை பார்த்தால் நான் குனிய மாட்டேன், அவனிடத்தில் காசு இருக்கிறது, ஏழையினிடத்தில் எதுவும் இல்லை, அல்லாஹ் இருக்கின்றான், அவனுக்காக நான் குனிவேன் என்றார்கள் கௌஸ் நாயகம். இன்னைக்கு நம்ம ஏழையை பார்த்தா மதிக்கவே மாட்டோமே, பணக்காரனை பார்த்தால் இழிக்கின்றோம், அவனுக்காக குனிகின்றோம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு விஷயமாக. எனவே அவுலியாக்களை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கால்கள் கதமி அலா ரகபதி குல்லி வலியில் இல்லா என்றார்கள். இன்னைக்கு கால்னாலே சில பேருக்கு அலர்ஜியாக இருக்கிறது. அல்லாம இப்னு ஆபிதின் ஷாமி ரஹ்மத்துல்லாஹ் ரத்துல் முஹ்தார் என்ற கிதாபில் எழுதுகின்றார்கள், ஒரு ஆலிம், ஒரு ஷேக் அமர்ந்திருக்கிறார், அவருடைய காலை முத்தமிடுவதற்கு ஒருவர் கேட்டால், வசதி இருந்தால் அவருக்கு காலை முத்தமிடுவதற்கு வசதியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று அல்லாம இப்னு ஆபிதின் ஷாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார். ஒருத்தர் வரார், உங்க காலை முத்தமிடணுங்க, கேட்டால் அவருக்காக காலை முத்தமிட வசதி ஏற்படுத்தி தர வேண்டும். சொல்றவங்க யாரும் கிடையாதுங்க. இல்லாம இப்னு ஆபிதின் ஷாமி எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க அவர்கள். அப்படி என்று சொன்னால் காலை தொட்டாவே ஷிர்க்குன்னு சொல்றவங்க என்று இருக்கத்தான் செய்கிறார். அதனால் நான் எதற்காக சொன்னேன் என்றால், அலி ரலியல்லாஹு இடத்தில் கேட்கப்பட்டுச்சு, எப்படிங்க கைபரை வெற்றி கொண்டீர்கள், எப்படி உங்களால் கைபரை தூக்கி முடிந்தது? அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். சொன்னார்கள், அலி ரலியல்லாஹு மா ஃபஅல்து பி கைபர பி குவத்தி ஜிஸ்மானியா, இந்த உடலுடைய சக்தியை கொண்டு நான் கைபரை தூக்கவில்லை, வலா கிஸாயியா, உணவை சார்ந்த ஆற்றலை கொண்டு நான் கைபரை தூக்கவில்லை, மாறாக கைபரை எப்படி அசைத்தேன் தெரியுமா? வலாக்கின்னி அய்யத்து பி குவத்தின் மலகூதியா, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்த ஆற்றலை வைத்து இந்த கைபரை நான் உயர்த்தினேன், தூக்கினேன். அல்லாஹ் கொடுத்த ஆற்றல் ரூஹானியத்தான ஆற்றல், அது உடல் பயிற்சியை கொண்டு கிடைக்காது, நஃப்ஸை அடக்குவதை கொண்டு, நம்மை மடக்குவதை கொண்டு. அல்லாஹ்விலே நாம் ஃபனா ஆகின்ற பொழுது அல்லாஹ் ஒரு ஆற்றலை தருவான், அது உடலுடைய ஆற்றலை விட பெரியது என்றார்கள் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா. அவுலியாக்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கின்றீர்களே, அவரிடத்தில் ரூஹானியத்தான தொடர்பு இருக்கிறது. உடல் வலிமையை வைத்து பெருமை அடிக்கக்கூடியவர்கள் நாம், உள்ளத்தின் வலிமையை வைத்து அல்லாஹ்வை வைத்து பெருமை அடிக்கக்கூடியவர்கள். அவுலியாக்கள் என்பதை கௌஸ் நாயகம் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே நம்ம எப்படி வாழ்றோமோ, வாழுகின்ற காலத்தில் செய்யக்கூடிய காரியம் தான் நமக்கு மறுமையில
செய்தினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தார்கள். யாராவது ட்ரெஸ் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா தான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை கழட்டி கொடுத்துருவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துல யாரும் ட்ரெஸ் இல்லாம, சாப்பாடு இல்லாம, பசி இல்லாம எல்லாரும் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். பெருமானார் சொன்னார்கள், அவ்வலு மயுக்ஸா யௌமல் கியாமத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நாளைக்கு எல்லாரும் ஆடை இல்லாமல் இருப்பார்கள். முதல் ஆடை யாருக்கு தெரியுமா வரும்? எல்லாம் பிறந்த மணியா இருப்போமா, நம்ம எல்லாம் ட்ரெஸ் இருக்காது, காலில் செருப்பு இருக்காது. முதலில் ஆடை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அணியப்படும். நபி கிட்ட கேட்டாங்க, ஏன் முதல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ட்ரெஸ் கொடுக்கப்படுது நபியே? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் ஏழையை பார்த்தால் ட்ரெஸ் தந்தாங்க. உலகத்தில் ஏழைக்கு அவர்கள் ட்ரெஸ்ஸை கொடுத்தார்கள். நபியை ஏன் அல்லாஹ் இப்ராஹிம் நபியை மட்டும் கலீலுல்லாஹ்வாக ஆக்கினான்? பெருமானார் கிட்ட கேட்கப்பட்டுச்சு. பெருமானார் சொன்னாங்க, எந்த ஏழையும் சாப்பிடாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாப்பிட்டது கிடையாது, தனியா சாப்பிட்டதே கிடையாது. இன்னைக்கு கேர்வின்ல ஏங்க சாப்பாடு கொடுக்கப்படுது, லங்கர்ல ஏங்க சாப்பாடு கொடுக்கப்படுது தெரியுமா? கௌஸ் நாயகம் சொன்னார்கள், நான் அல்லாஹ்விடத்தில் நெருங்கியது மா வஸல்து இலல்லாஹ் பிகஸ்ரத்தி ஸலாத்தின் வலா சியாமின். நான் அல்லாஹ் வரைக்கும் போன இவ்வளவு பெரிய உயர்வை அடைந்தேனே, அதற்கு என் தொழுகை காரணம் கிடையாது, என் நோன்பு காரணம் கிடையாது. ஏழை எளிய மக்களுக்கு நான் சாப்பாடு கொடுத்தேன், அது என்னை அல்லாஹ் வரை உயர்த்தியது. வலாக்கின்னி வஸல்து இலல்லாஹ் பிஸலாமத்தி ஸத்ர். எந்த முஸ்லிமை பற்றி தவறான எண்ணம் கிடையாது, நான் யாரையும் குறைவாக மதித்தது கிடையாது, யாரையும் நான் தவறாக நினைத்தது கிடையாது, யாரை பற்றியும் தவறாக பேசியது கிடையாது. வலா பித்தவாலு, என்னிடத்தில் பணிவு இருக்கிறது, அந்த பணிவு என்னை அல்லாஹ் வரை சேர்த்தது என்றார்கள் ஹோஸ்னா. இன்னைக்கு பணிவு இருக்குதாங்க? பெரியவங்களை பார்த்தா குணீர தன்மை கிடையாதுங்க. ஒரு காலத்துல பெரியவங்க வந்தா உட்கார மாட்டாங்க, உட்கார்ந்து பேச மாட்டாங்க, யாரை பார்த்தாலும் கையை முத்தமிடுவார்கள். அவர்கள் வருவதற்கு முன்னால் எழுந்து நிற்பார்கள், கைகட்டி நிற்பார்கள். அதெல்லாம் போயிடுச்சுங்க. அதனால் வந்த ஆபத்துகள் தான் நோய்கள் வருகிறது, கஷ்டங்கள் வருகிறது, சிரமங்கள் வருகிறது. எல்லாம் என்ன காரணம்? நம்மை உயர்த்தி நினைக்கின்றோம், அவுலியாக்களை தாழ்வாக நினைக்கின்றோம், அவர்களை குறைத்து மதிப்பிடுகின்றோம், அவர்களை பற்றி தவறாக பேசுகின்றோம். அதனால் தான். எனவே 11 நாள் கௌஸ் நாயகத்தை பற்றி பேசப்பட்டிருக்குதுங்க. அவருடைய வாழ்க்கை முறை பேசப்பட்டிருக்கிறது. இங்க பரக்கத்து வராதா? இந்த மஹல்ல ஆபாதா இருக்காதா? அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, மஜ்தமா கௌமுன் ஃபீ மஷவரத்தின், ஒரு கூட்டம் கூடுகிறது மஷவராவுக்காக. வலம் யதுகுலு ஃபீஹா இஸ்மு முஹம்மத், அந்த மஷவரால யாருடைய பேராவது முஹம்மது என்ற பெயர் வைத்தவர் இல்லை என்றார். பார்த்தீங்களா? அலி ரலியல்லாஹு சொல்லுங்க, இது ஒரு மஷவரால ஒரு 10 பேர் கூடுறாங்க, அதுல ஒருத்தர் பேராவது முஹம்மதுன்னு இருக்கணுமா? இல்லன்னு சொன்னா இல்லா லம் யுபாரிக் லஹு ஃபீஹா, அல்லாஹ் அந்த மஷவராவிலே பரக்கத்தை தரமாட்டான். யாருடைய கவுல் இது? அலி ரலியல்லாஹு சொல்லுகின்றார்கள், ஒரு முஹம்மது என்ற பெயர் வைத்தவர் இல்லை என்றால் அந்த கூட்டத்தில் நீங்கள் எடுக்கப்படுகின்ற முடிவு வெற்றிகரமாக முடியாது. நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், 11 நாட்கள் இந்த இடத்தில் ரசூலை பற்றி பேசப்பட்டிருக்கிறது, சுன்னத்தை பற்றி பேசப்பட்டிருக்கிறது, ஹதீஸை பற்றி பேசப்பட்டிருக்கிறது, அவுலியாக்களுடைய வாழ்க்கைகள் முறைகள் பேசப்படுகிறது என்று சொன்னால், இங்கே பரக்கத்தில்லை என்று சொன்னால் வேற எங்கே பரக்கத்து இருக்கும்? பெருமானார் சொன்னார்கள், இது தனிபு மஜாலிஸில் அஷீரா, பாவமான இடங்களுக்கு நீங்கள் போவாதீர்கள், தவிர்த்து கொள்ளுங்கள் என்றார்கள். நாம் 11 நாட்கள் அவுலியாக்களை பற்றி பேசி பாவத்தை விட்டும் விலகி இருக்கிறோம், வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று கற்றிருக்கிறோம் என்று சொன்னால், ஒரு முஸ்லிமை பார்த்து சிரித்திருக்கிறோம், இவ்வளவு பேர் ஒன்று கூடியிருக்கிறோம், முசாபா செய்திருக்கிறோம், சலாம் சொல்லியிருக்கிறோம் என்று சொன்னால், இதுவெல்லாம் நல்ல காரியங்கள். இது எல்லாத்திற்கும் காரணம் ஒரு கௌஸ் நாயகம் அவர்கள். அதனால் நல்லோர்களை பற்றி பேசப்பட்டா உட்காருங்க, கேளுங்க. எங்கெல்லாம் அவர்களை பற்றி பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் அமருங்கள். இதான் நேரம் கடந்துருச்சு. எவ்வளவு பேசினாலும் கௌஸ் நாயகத்தை பற்றி பேசிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். கடைசியில் முடியவும் முடியாது. அவருடைய ஒரே ஒரு உயர்வு சொல்லட்டும், 11 நாட்கள் அவர்களை பற்றி பேசியிருப்பார்கள், உயர்ந்த கருத்துக்களை. ஆனால் அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிபத்தத்துன் நாஸிர் என்ற கிதாபிலே இதை பதிவு செய்கின்றார்கள். அல்லாமா ஷேக் ஹைதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஜுருது கபர இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், நானும் கௌஸ் நாயகம் அவர்களும் பக்தாதிலே அஹ்மத் இப்னு ஹம்பல் மரணித்து விட்டார்கள், அவர்களை ஜியாரத் செய்ய போகிறோம். பார்த்தீங்களா? நல்லோர்களை ஜியாரத் செய்ய போங்க, அங்கே அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்குகிறது. உலகத்திலே
சொர்க்கம் எங்கே போய் தேடுவீர்கள்? நபி அவர்கள் சொன்னார்கள், அல் கபரு ரௌலத்தும் மின் ரியாதில் ஜன்னah, ஒரு மூமினுடைய கபர் அது சொர்க்கத்துடைய ஒரு பகுதி என்றார்கள் பெருமானார். எனவே தான் அவுலியாக்களை போய் போகின்றோம். நாகூர் ஆண்டவரிடத்தில் ஏன் போகின்றோம்? கஜா நாயகத்தில் ஏன் போகிறோம்? அல் கபரு ரௌலத்தும் மின் ரியாதில் ஜன்னah என்றார்கள் பெருமானார். மூமினுடைய அடக்கஸ்தலம் சொர்க்கத்துடைய ஒரு பகுதி என்றார்கள். அதனால் நாம் போகின்றோம். ஹஜ்ரத் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அஹ்மத் இப்னு ஹம்பலுடைய ஜியாரத் செய்கின்றார்கள். 2 பேர் நிற்கின்றார்கள். அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் இந்த கருத்தை பதிவு செய்கின்றார். எப்பொழுது ஜியாரத் செய்ய போனார்களோ அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கபரிலிருந்து வெளியே வந்து விட்டார்கள். கரஜல் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் மின் கபரிஹி, கபரிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. இது நமக்கு வேண்டுமானால் ஆச்சரியமாக தெரியலாம். அவுலியாக்களுக்கு ஒரு நொடி போதும், ஒரு மூமினுடைய ரூஹ் நினைத்த இடத்திற்கு போகும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மௌத் ஆகின்ற வரைதான் இந்த உடலுக்கு சக்திகள் குறைவாக இருக்கிறது. மரணித்து விட்டால் இந்த ரூஹ் இருக்கிறது எல்லா ஆற்றலையும் பெறும். சொர்க்கத்திலிருந்து இங்கே வரும், இங்கிருந்து சொர்க்கத்திற்கு போகும். அல்லாஹ் அந்த ஆற்றலை அந்த ரூஹுக்கு தந்து விடுகிறான். எனவே அஹ்மத் இப்னு ஹம்பலுடைய கபரிலிருந்து அவர்கள் வெளிப்பட்டு விட்டார்கள். வலம்ம ஷேக் அப்துல் காதிர் கௌஸ் நாயிட் அப்படியே கட்டி பிடிச்சிட்டாங்க. யாருங்க? அஹ்மத் இப்னு ஹம்பல். யாருங்க அவங்க? கௌஸ் நாயகம் எந்த இமாமை வாழ்நாளில் பின்பற்றினார்களோ ஹம்பலி மذஹபுடைய இமாம். கட்டி பிடிச்சிட்டாங்க. வஅഖலாஹு கலஅதன், தான் போட்டிருந்த அங்கியை அப்படியே எடுத்து அவங்க மேல போட்டுட்டாங்க. இன்னைக்கு சூஃபியாக்கள் சில்சிலால ஏங்க துண்டு கொடுக்கப்படுது, ஹிர்கா போஷி ஏங்க கஃபனி கொடுக்கப்படுது என்று சொன்னால் அது பாரம்பரியம் மிக்கது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூசிரி இமாமுக்கு புர்தாவை போட்டார்கள், போர்வையை போட்டார்கள். அது பாரம்பரியம். தன்னை பற்றி புகழ்கின்ற பொழுது காபின் ஜுஹைருக்கு நபி அவர்கள் போர்வை போட்டார்கள். அதனால் கஃபனிகள் தொடர்ந்து வருகிறது. அஹ்மத் இப்னு ஹம்பல் தன் மேல் இருந்த அங்கியை கௌஸ் நாயகத்திற்கு போட்டு விட்டார்கள். பார்த்தீங்களா? ஒரு மனிதனுடைய அந்தஸ்து எப்பொழுது தெரியுமா தெரியும்? இறந்து போன பிறகு தெரியும். ஒரு மனிதனுடைய உயர்வை தெரிய வேண்டும் என்று சொன்னால் கூட வாழ்ந்தவர் உயர்த்தக்கூடாதுங்க. நம்மை விட உயர்ந்தவர் உயர்த்த வேண்டும், நம்மை விட மேலே உள்ளவர்கள் உயர்த்த வேண்டும். கௌஸ் நாயகத்தை வாழும் போது உள்ளது மட்டும் புகழவில்லை, பின்னால் உள்ளவர்கள் மட்டும் புகழவில்லை, முன்னால் வாழ்ந்து மரணித்தவர்கள் புகழ்ந்தார்கள். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்களை புகழ்கின்றார்கள். தன் மேல் இருந்த துணியை போட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க? யா அப்துல் காதிர் கத் இஃப்தகர الناس இலைக ஃபீ உலூமி ஷரீஅத்தி வல் ஹகீகத்தி, மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக உங்களின் பக்கம் தேவையாக இருக்கின்றார்கள். ஷரியத்தை பற்றி தெரிவதற்கும், ஹகீகத்தை பற்றி தெரிவதற்கும், தரீகத்தை பற்றி தெரிவதற்கும், அல்லாஹ் யார் என்று தெரிந்து கொள்வதற்கு கௌஸே நீ தேவை என்று ஹஜ்ரத் அஹ்மத் இப்னு ஹம்பல் கபரிலிருந்து வெளியே வந்து சொன்னார்கள் என்று சொன்னால் அந்த கௌஸ் நாயகத்துடைய உயர்வு எப்படிப்பட்டது. அதனால் ஒரு கவிஞர் அழகாக சொல்லுவார், ஒரு கவிஞர் அழகாக சொல்லுகிறார், குல்லு தீகுக யஸீஉ வ யஸ்குது, உலகத்தில் வந்த சேவல் எல்லாம் ஒரு தடவை கத்தியது நின்று விட்டது. சேவல் இருக்கிறதுல காலையில கத்தும், கொஞ்ச நேரத்தில் அமைதியா இருந்தோம். எல்லா அவுலியாக்களும் உலகத்திற்கு வந்தார்கள். யஸீஹு வ யஸ்குது, கொஞ்சம் நாள் அவர்களை பற்றி பேசப்பட்டது, அதற்கு பிறகு நிப்பாட்டப்பட்டு விட்டது. உலகத்தில் எல்லா அவுலியாக்களையும் அப்படிதான் பார்த்திருக்கிறோம். இல்லா தீகுக, கௌசுல் ஆலமே உங்களை தவிர, ஃபைன்னஹு யஸீஹு ஃபைன்ன தீகுக யஸீஹு தாயிமன், நீங்கள் மட்டும் தான் புகழப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள். ஒரு அவுலியாவை பத்தி வாழும்போது பேசினாங்க, கொஞ்ச காலம் பேசினாங்க, 700 ஆண்டுகள் 800 ஆண்டுகள் கடந்து விட்டது. கௌஸ் நாயகம் ஹிஜ்ரி 560 அவர்கள் மரணித்தார்கள். இன்று வரை அவர்கள் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய புகழ் மாலை பாடப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் என்ன காரணம்? அல்லாஹ் அவர்களை கொண்டு தீனை நிலைக்க ஆசைப்பட்டு விட்டான். அவருடைய புகழ் மாலை பேசப்பட ஆசைப்பட்டு விட்டான். அவர்களை பற்றி பேச பேச பெருமானுடைய புகழ் பாடப்படுகிறது, சஹாபாக்களுடைய புகழ்கள் பாடப்படுகிறது. கௌஸ் நாயகம் சஹாபி கிடையாது, தாபி கிடையாது, தபு தாபி கிடையாது. அவர்களே இவ்வளவு பெரிய உச்சம் என்று சொன்னால் சஹாபாக்களை எப்படி நாம் புரிந்து கொள்வோம்? தாபீன்களை எப்படி புரிந்து கொள்வது? நபிமார்களை எப்படி புரிந்து கொள்வது? சய்யிதுல் அம்பியாவை எப்படி புரிந்து கொள்வது என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான் அல்லாஹ் கௌஸ் நாயகத்துடைய புகழை காலம் முழுக்க பேச வைத்திருக்கிறான். சுல்தானுல் அவுலியாவை பற்றி பேசுங்கள், சுல்தானுல் அம்பியா சந்தோஷப்படுவார்கள் என்ற அடிப்படையில் நாம் எல்லாம் வருடம் வருட கௌஸ் நாயகம் அவர்களை பற்றி பேசிக் கொண்டே இருக்கிறோம். அவருடைய புகழ் மாலை கொண்டே இருக்கிறோம்.
பேசுகின்றோம். அல்லாஹ்வை பெறுவது தான் உலகத்திலே சிறந்தது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், ஒரு மனிதன் தண்ணீரை தேடி போகின்றான். ஹத்தா இதா லமிஜத் மான், அங்கே போனால் தண்ணீர் இல்லை, காணல் நீராக இருக்கிறது. ஆனாலும் அவனுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. ஃபவஜதல்லாஹ இந்தஹு, அவன் அங்கே அல்லாஹ்வை பெறுவான். தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் என்ன? அல்லாஹ் கிடைப்பான் என்று குர்ஆனில் சொல்லுகின்றான். நாமும் அதே போன்று தான் கௌஸ் நாயகத்தை பற்றி பேச பேச தண்ணீரை தேடி போனவன் அல்லாஹ்வை பெற்றுக் கொண்டு வந்தானே, அதே போன்று தான் நாம் எல்லாம் கௌஸ் நாயகத்தை தேடினால் நமக்கு கிடைக்கக்கூடியவன் அல்லாஹ்வாக இருக்கின்றான். அந்த கௌஸ் நாயகத்துடைய புகழ் மாலைகள் பேசப்பட வேண்டும். அவர்கள் ஷரியத்தில் எப்படி இருந்தாங்க? ஒரு வக்த் தொழுகை கலாவானது கிடையாது. இன்னைக்கு அவருடைய பேரை சொல்லுகின்றனா ஃபஜ்ர் பக்கமே வரதில்லை. என்னப்பா, எங்களுக்கு வாழ்நாளிலே 4 தொழுகை தான் கடமை என்று சொல்லுகின்றவர் இருக்கிறார் இந்த துன்யாவில். ஃபஜ்ர் இல்லைங்க. இன்னும் சில பேர் இருக்கின்றார்கள், எங்களுக்கு வாழ்நாளில் ஒரு தொழுகை தான் கடமை வாரத்திற்கு, அது என்னதுங்க? ஜும்மா. இன்னும் சில பேர் இருக்கின்றார்கள், எங்களுக்கு வருஷத்துக்கு 2 தொழுகை தான் கடமை. என்னதுங்க? 2 பெருநாள் தொழுகை. அவங்க மற்ற நாள்கள் பள்ளிவாசல் பக்கமே வருவது கிடையாது. கௌஸ் நாயகம் எப்படி தெரியுமா வாழ்ந்தார்கள்? அவருடைய மரண செய்தி எப்படி தெரியுமா மக்களுக்கு கிடைத்தது? பள்ளிவாசலுக்கு அவர்கள் ஒரு தொழுகையிலே இல்லை. ஜமாத்தில் முதல் சப்பிலே தக்பீரை தஹ்ரீமாவோடு தொழுகின்ற கௌஸ் நாயகம் என்று பள்ளிவாசலில் இல்லை. அவருடைய இடம் காலியாக இருக்கிறது. கௌஸ் நாயகம் முதல் சப்பிலே வலது பக்கத்தில் இமாமுக்கு பக்கத்தில் நிற்பார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த இடம் காலியாக இருக்கிறது. மக்கள் எல்லாம் தெரிந்து கொண்டார்கள் என்று கௌஸ் நாயகம் மரணித்து விட்டார்கள். கேட்கின்றார்கள், யாருங்க உங்களுக்கு அவர்கள் மரணித்தார்கள் என்று செய்தியை சொன்னார்கள். தோ பாருங்கள், கௌஸ் நாயகம் தொழுகின்ற இடம் காலியாக இருக்கிறது. உள்ளூரில் இருந்து கௌஸ் நாயகம் மஸ்ஜிதுக்கு தொழுக வரவில்லை என்றால் அவர்கள் மரணித்து விட்டார்கள். இல்லை என்றால் அவர்கள் வராமல் இருக்க மாட்டார்கள். என்ன நம்பிக்கை பாருங்க, ஷரியத்தில் எப்படிப்பட்ட உறுதி பாருங்க, எவ்வளவு அல்லாஹ் மேல் இருக்கக்கூடிய உயர்வை பாருங்கள். இதுதான் கௌஸ் நாயகத்தை பேச வைத்தது. அல் இஸ்திகாமத்து கைரு மின் அல்ஃபி கராமத்தின். 1000 அற்புதங்கள் ஒரு பக்கம், ஷரியத்திலே பேணிக்கையாக உறுதியாக இருப்பது இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டேன், என் கனவில் கூட நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று நினைப்பது தான் 1000 அற்புதத்தை விட சிறந்தது என்றார்கள். அதைத்தான் கௌஸ் நாயகம் நிகழ்த்தி காட்டினார்கள். தண்ணீரிலே அவர்கள் நடக்கவில்லை, காட்டிலே பறக்கவில்லை, நெருப்பிலே நடக்கவில்லை. ஆனால் வாழ்நாள் முழுக்க ஹராமை சாப்பிட்டது கிடையாது. அவர்கள் தவறான காரியம் செய்தது கிடையாது, பாவமான காரியம் செய்தது கிடையாது. அதனால் அவர்கள் இன்று வரை பேசப்படுகின்றார்கள். அல்லாஹு தாலா அவனுடைய ரஹமத்தை தர தயாராக இருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூலாக்கி கொண்டான் என்று தான் அர்த்தம். அதனால இந்த மலைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹமத்திற்கு அத்தாட்சியாக இருக்கிறது. உண்மையான ரஹமத் என்பது கௌஸ் நாயகத்துடைய அருள் பார்வைகள் தான் நம்மேல் பட வேண்டும். அதற்காகத்தான் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். கண்ணியத்தை தேடுகின்றவர்களே, கௌஸ் நாயகத்தை பற்றி பேசுங்கள். அல்லாஹ் தலைமுறை தாண்டி அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை தருவான், இஸ்ஸத்தை தருவான், ரஹமத்தை தருவான். நம்முடைய வாழ்நாள் முழுக்க இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். அல்லாஹ் இந்த மஜ்லிஸை எப்படி மழை பெய்தால் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபி அவர்கள் சொன்னார்களே, சின்தானி லா துரத்தான், 2 நேரத்தில் கேட்கக்கூடிய துஆ ஒருபோதும் மறுக்கப்படுவது கிடையாது. இந்த நிதா வ இந்த நுஸுலில் மதர், பாங்கு சொல்லப்படுகின்ற நேரத்தில் கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். மழை இறங்குகின்ற பொழுது கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் இந்த வெளிரங்கமான ரஹமத்தை கொண்டு உள்ரங்கமான ரஹமத்தை அல்லாஹ் தருவானாக. நாளல் மறுமையிலே நாம் கௌஸ் நாயகத்துடைய அந்த ஃபைஸானை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. எந்த கௌஸ் நாயகத்துடைய உள்ளத்திலே துனியா இல்லை, கவலை இல்லை, கஷ்டம் இல்லை, பெருமை இல்லை, அந்த உள்ளம் முழுக்க ஒன்றே ஒன்று இருந்தது, அல்லாஹ் இருந்தான். அந்த அல்லாஹ்வை நம்முடைய உள்ளங்களுக்கு கொண்டு வர வேண்டும், நம்முடைய இல்லங்களுக்கு கொண்டு வர வேண்டும். அதுதாங்க உள்ளத்திற்கு கனெக்ஷன். சீனா பசீனா என்று சொல்லுவார்கள். நம்முடைய உள்ளம் அவுலியாக்குடைய உள்ளத்தோடு கனெக்ஷன் ஆகணும். எவ்வளவு பேர் ஜியாரத்துக்கு போறாங்க, அவுலியாக்குடைய தர்பாருக்கு போறாங்க, பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, எதை கேட்டாலும் கிடைக்கக்கூடிய இடம். அங்க போய் துன்யாவை கேட்கின்றோம், காசு கொடுத்துருங்க என்று கேட்கின்றோம். அங்கே போய் அவரிடத்தில் என்ன கேட்க வேண்டும்? உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ரப்பை எங்களுக்கு தாருங்கள், அந்த ரஹ்மானை தாருங்கள், அவன் கிடைத்து விட்டால் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கும் என்ற சிந்தனையை கௌஸ் நாயகம் அவர்கள் வாழ்நாள் முழுக்க நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அந்த கௌஸ் நாயகத்தை கனவில் பார்க்க ஆசைப்படுங்கள், நினைவில் பார்க்க
ஆசைப்படுங்கள். அல்லாமா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு செய்தியை பதிவு செய்கின்றார்கள். யாராவது ஒருவர் கனவில் ஒரு ஷேக்கை பார்த்து விட்டால், ஒரு வலியை பார்த்து விட்டால், ஒரு ஆலிமை பார்த்து விட்டால், என்னங்க கனவுக்கு விளக்கம் என்று கேட்கின்ற பொழுது அல்லாமா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், கனவில் அவர் அவுலியாவை பார்த்தால், கனவில் அவர் நல்லடியாரை பார்த்தால், ஆலிமை பார்த்தால், அந்த கனவுக்கு என்ன தெரியுமா விளக்கம்? அல்லாஹ் இஸ்திகாமத்து தீனிஹி, அவர் இருக்கக்கூடிய மார்க்கத்தில் அவர் உறுதியாக இருப்பார், அவர் வலியாக ஆகுவார் என்று சொல்றார். கனவில் அவுலியாவை பார்த்தால் நாம் அவுலியாவாக ஆகுவோம் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், நாம் எல்லாம் நினைவில் அவுலியாவை பார்த்திருக்கிறோம், ஒரு ஷேக்கிடத்தில் கையை கொடுத்திருக்கிறோம், நாம் எல்லாம் ஒரு அவுலியாவுடைய சில்சிலாவில் நுழைந்திருக்கிறோம் என்று சொன்னால், கனவில் அவுலியாவை பார்த்தால் அதன் மூலம் நமக்கு அல்லாஹ் அந்தஸ்தை தருகிறான் என்று சொன்னால், நாம் எல்லாம் எதிர்க்க ஒரு அவுலியாவுடைய கையில் கை கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு எப்படிப்பட்ட உயர்வை தருவான். எனவே யாரை பற்றியும் குறை சொல்லிவிடாதீர்கள். அதனால் தான் அல்லாமா அபு யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், ஒரு மனுஷனை அல்லாஹ் நரகத்தில் தளரும் நினைச்சா அவருடைய அவுலியாவை பத்தி தப்பா பேச வச்சிருவான். பார்த்தீங்களா? யாரையாவது அல்லாஹ் நரகத்தில் பிடிச்சி தள்ளணும் ஆசைப்பட்டா என்ன தெரியுமா சொல்லுவான்? ஃபயகாவு ஃபி ஸாலிஹீன், அவர் அவுலியாக்களை பத்தி ஏதாவது தப்பா பேசிடுவார், குறை சொல்லிடுவார், கௌஸ் நாயகத்தை பற்றி ஏதாவது சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை சொல்லி விடுவார், அதனால் அல்லாஹ் அவரை நரகத்தில் தள்ளி விடுவான் என்றார்கள் யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதனால் அல்லாஹ் தஆலா அவருடைய ரஹ்மத்தை தந்து விட்டான். நாம் எல்லாம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூலாக்கி தந்து விடுவானாக. இந்த வந்திருக்கக்கூடிய எல்லா சிறுவர்கள், பெரியவர்கள், வயதானவர்கள், குறிப்பாக பெண்களை அல்லாஹ் கபூலாக்கி தருவானாக. குறிப்பாக அல்லாஹ் நாம் எல்லாம் இன்று நாம் எல்லாம் நிம்மதியாக இருக்கின்றோம், வீடு வாசலோடு சந்தோஷத்தோடு நம்முடைய மனைவி மக்களோடு நிம்மதியாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள் பலஸ்தீனத்திலே, காசாவிலே சிரமப்படுகின்றார்கள், கஷ்டப்படுகின்றார்கள். அவருடைய முகங்களை பாருங்கள், எவ்வளவு அழகான முகங்கள். அல்லாஹ் வீடு வாசல் இல்லாமல் அவர்களுக்கு சொந்த நாட்டிலே அகதிகளாக ஆக்கிவிட்டான். அல்லாஹ் தஆலா கௌஸ் நாயகத்துடைய பிச்சையிலே, இந்த மஜ்லிஸுடைய பரக்கத்திலே அல்லாஹ் அந்த பலஸ்தீன முஸ்லிம்கள், காசாவுடைய முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தருவானாக, சந்தோஷத்தை தருவானாக, நிம்மதியை தருவானாக, அமைதியை தருவானாக. வெகு சீக்கிரமாக அந்த நாட்டு மக்களுக்கு அல்லாஹ் சுதந்திரத்தை தருவானாக. சொந்த நாட்டிலே மனைவி மக்களோடு வாழுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு தருவானாக. கௌஸ் நாயகத்துடைய பிச்சையிலே நாம் எல்லாம் உலகத்திலே ஒற்றுமையாக கண்ணியமாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. குறிப்பாக இளைஞர்கள் போதைகளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள், போனுக்கு அடிமையாக இருக்கிறார்கள், பெண்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். சூஃபியாக்கள் 3 காரியத்திற்காக வந்தார்கள்: பாபு ஷஹ்வா, பாபு ஷுப்ஹா, பாபுல் கலப். இச்சையை போக்குவதற்காக, இச்சையை போக்குவதற்காக, சந்தேகத்தை போக்குவதற்காக, கோபத்தை போக்குவதற்காக இந்த 3 விஷயத்தை தூக்கி எறிந்து விட்டால் அவர் தான் அவுலியா. கௌஸ் நாயகம் என்னங்க செஞ்சாங்க என்று கேட்டால், தனக்காக எதையும் பேசியது கிடையாது, இச்சையாக வாழ்ந்தது கிடையாது, தான் விரும்பியது எல்லாம் செய்தது கிடையாது, யாரின் மீதும் கோபப்பட்டது கிடையாது. அவர்கள் அது போன்று வாழ்ந்தார்கள். சந்தேகமான விஷயம் தெரிந்துவிட்டால் அவர்கள் கிட்ட நெருங்க மாட்டார்கள். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அதனால் இன்று வரை அவர்கள் நிற்கின்றார்கள். அல்லாஹு தஆலா நம்முடைய இஸ்லாமிய சமூகத்திலேயும் இச்சை இல்லாமல், கோபம் இல்லாமல், சந்தேகமான விஷயத்தில் பின்பற்றாமல் அல்லாஹுக்காக வாழ்ந்து அல்லாஹுக்காக மரணிக்கக்கூடிய, அவருடைய நேசர்களை நேசிக்கக்கூடிய வாக்கியத்தை, குறிப்பாக கௌஸ் நாயகத்தை கொண்டாடுகின்ற வாக்கியத்தை வருடம் வருடம் இது போன்று இன்னும் அதிகபட்சமாக ஈமானிய உணர்வையும் அல்லாஹு தஆலா தருவானாக. கியாமத் வரை 2 வஸ்துக்களை நபி அவர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள். ஒன்று அஹ்லுல் பைத், அஹ்லுல் பைத் என்னுடைய குடும்பம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது என்ன தெரியுமா? அஹ்லுல்லாஹ், இறை நேசர்கள். நமக்கு அல்லாஹ் என்ன பாக்கியத்தை கொடுத்தான்? நம்முடைய ஷேக்கை அல்லாஹ் அஹ்லே பைத்தாக கொடுத்து விட்டான், அவர்களை அஹ்லுல்லாஹ் கொடுத்து விட்டான். நம்ம எங்கேயும் போய் தேட தேவையில்லைங்க. நம்முடைய ஷேக்கை பிடித்து விடுங்கள், அவர்கள் நபியுடைய பாரம்பரியமாக இருக்கிறார்கள், இறை நேசராகவும் இருக்கிறார்கள். கியாமத் வரை யார் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, அஹ்லே பைத்துகள் கியாமத்துடைய கடைசி நாள் வரை இந்த துன்யாவில் இருப்பார்கள். அஹ்லுல்லாஹ்கள் இருப்பார்கள். லா தகூமு ஸாஅ ஹத்தா யுகாலு ஃபில் அர்தி அல்லாஹு அல்லாஹ். இந்த துன்யா எப்பொழுது அழியும் தெரியுமா? இந்த பூமியில் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லப்படுவது நிப்பாட்டப்பட்டு விட்டால் அல்லாஹ் இந்த உலகத்தை அழித்து விடுவான் என்றார்கள் பெருமானார். அவுலியாக்கள் இருக்கின்ற வரை இந்த துன்யா, அவுலியாக்களால் உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு என்று கேட்டால், நாம் வாழ்வது அவுலியாவின் பிச்சை, நாம் இருப்பது அவுலியாவின் பிச்சை, நாம் எல்லாம் துன்யாவில் வாழுவது அவுலியாக்களுடைய கருணையாக இருக்கிறது. அவர்கள் மட்டும் இல்லை என்று சொன்னால் நாம் மரணித்திருப்போம் கிடையாது, இந்த துன்யா அழிந்திருக்கும். அல்லாஹ் இந்த துன்யா இருக்கும் காலமெல்லாம் அந்த அவுலியாக்களை பேசக்கூடிய பாக்கியத்தை, கொண்டாடுகின்ற பாக்கியத்தை, குறிப்பாக கௌஸ் நாயகத்துடைய ஃபாத்திஹாக்கள் ஒவ்வொரு வீட்டிலும் நீங்கள் உறுதி கொள்ளுங்கள். எவ்வளவு பேர் வீட்டில் செய்யலாம்? மாதம் மாதம் யாருவின் ஃபாத்திஹா
11. ஆனால் செய்யாதவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, இது கௌஸ் நாயகத்துடைய வாதாங்க. என்னுடைய பெயரில் ஒருவர் ஃபாத்திஹா ஓதினால் சாப்பாடு கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு மிஸ்கினுக்கு இலைக்கு சாப்பாடு கொடுத்துருங்க, வல்லது சக்கரை வச்சியாவது ஓதிடுங்க. பிறை 11 அன்று ஃபாத்திஹா சூரத்துல் இக்லாஸ் முஅவ்விதத்தின் பெயரில் கௌஸ் நாயகத்துடைய பெயரில் அனுப்பிடுங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வஸ்துக்களை அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து பெற்று தருவார்கள். அதற்கு உண்டான வாக்குறுதி கொடுத்துட்டாங்க. எந்த தந்தையும் உலகத்தில் நமக்கு இந்த வாக்குறுதி கிடையாது. என்னங்க, நீ ஈமானின் படி மரணிப்பாய், நீ பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டு மரணிப்பாய். வாப்பா கிட்ட போய் கேட்டு பாருங்க, வாப்பா நீ வீட கொடுத்தீங்க, எல்லாம் கொடுத்தீங்க, நான் ஈமானின் படி மரணிக்க வேண்டும், நான் மரணிக்கும் பொழுது பாவத்தை விட்டு எல்லாம் சுத்தமாகி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு மரணிக்கிறேன் கேட்டு பாருங்க. யாருங்க செய்ய முடியுமே? அவராலே முடியாது என்பது போது நம்மால் என்ன செய்வார்? கௌஸ் நாயகத்தை நாம் ஏன் தெரியுமா பேசுகிறோம்? சொன்னார்கள், இன்னா ஹதல்லில்லா அல்லா யமூத முரீதி இல்லா அலா மா தாப். அல்லாஹ்விடத்தில் நான் வாக்குறுதி வாங்கி விட்டேன், என் முரீத், என் கையை பிடித்தவர், என் பெயர் சொன்னவர் மரணிக்கின்ற பொழுது பாவத்தை எல்லாம் தௌபா செய்து அவர் பரிசுத்தமாக மரணிப்பார். இந்த உலகில் பிறந்த பாலகனை போல வந்ததை போல மரணிக்கின்ற பொழுது சுத்தமாக மரணிப்பார். நான் அல்லாஹ்விடத்தில் உறுதி வாங்கிவிட்டேன், என் முரீத் அனைவரும் சொர்க்கத்தில் போகாமல் என் கால் சொர்க்கத்திற்கு போகாது என்றார்கள் கௌஸ் நாயகம் அவர்கள். எனவே தான் அவர்களை கொண்டாடுகின்றோம். அல்லாஹ் தஆலா இந்த மஜ்லிஸை ஏற்பாடு செய்தவர்கள், அதிலே கலந்து கொண்டவர்கள் யாரெல்லாம் இந்த 11 நாட்கள் நேர்ச்சையாக உடலால் பொருளால் உள்ளத்தால் இதற்காக கஷ்டப்பட்டார்களோ அல்லாஹ் அவர்கள் அனைவருக்கும் கௌஸ் நாயகத்துடைய தவஜ்ஜுஹையும் தஸர்ருஃபையும் அவருடைய முஹப்பத்தையும் அன்பையும் தருவானாக. இங்கே கொடுக்கப்படுகின்ற நேர்ச்சை இது கௌஸ் நாயகத்தை பற்றி பேசியதற்கு வெளிரங்கமாக கிடைக்கக்கூடிய நேர்ச்சை. அவங்கள பத்தி பேசிட்டா வெறுங்கையாக அனுப்ப மாட்டாங்க, நமக்கு எதையாவது கொடுத்தே தீருவார்கள் என்பதற்கு அத்தாட்சி. உண்மையான பரிசு இங்கே கிடையாது, நாளை மறுமையிலே கௌஸ் நாயகத்தை பார்க்கின்ற பொழுது நமக்கு சொர்க்கம் கிடைக்கும், அல்லாஹ் கிடைப்பான். அதுதான் கௌஸ் நாயகத்தை பற்றி பேசியதற்கு உயர்ந்த பரிசு. அல்லாஹ் அப்படிப்பட்ட பரிசை நம் அனைவருக்கும் தருவானாக. நம்முடைய ஒன்று கூடுதலை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹ்வுக்காக ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுக்காக பிரியக்கூடியவர்கள் உலகத்தில் இங்கு யாரும் கிடையாது. சில்சிலாவில் உள்ளவர்கள், தரீகத்தில் உள்ளவர்கள், சூஃபியைகளை ஏற்றுக்கொண்டவர்கள், ஷேக்கை ஏற்றுக்கொண்டவர்கள், கௌசுல் ஆலமை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அல்லாஹ்வுக்காக சேருகிறார்கள், அல்லாஹ்வுக்காக பிரிகிறார்கள். எனவே அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்காக ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுக்காக பிரியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. கௌஸ் நாயகத்துடைய வாழ்க்கை முறைகளை அப்படியே கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், யா ஹபீப் சலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹ் அலைக்கும், யா சித்தீக் சலாம் அலைக்கும், யா ஃபாரூக் சலாம் அலைக்கும், யா உஸ்மான் சலாம் அலைக்கும், யா அலி சலாம் அலைக்கும், யா பதூல் சலாம் அலைக்கும், யா ஹசன் சலாம் அலைக்கும், யா ஹுசைன் சலாம் அலைக்கும், யா முஹ்சின் சலாம் அலைக்கும், யா அஸ்ஹாப் சலாம் அலைக்கும், யா அன்சார் சலாம் அலைக்கும், யா தமீம் சலாம் அலைக்கும், ரிஸ்வானுல்லாஹி அலைக்கும், ஓ சுனா சலாம் அலைக்கும், குதுபுனா சலாம் அலைக்கும், ஷைഖுனா சலாம் அலைக்கும், மௌலானா சலாம் அலைக்கும், ஸல்லல்லாஹு சலாம் அலைக்கும், ஸல்லல்லாஹு சலாம் அலைக்கும், ஸல்லல்லாஹு
ஸலவாத்துல்லாஹ் அலைக்கும். அல்-ஃபாத்திஹா. إياك نعبد وإياك نستعين صراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم والله أحد الله الصمد والله أحد الله الصمد لم يلد ولم يولد والله أحد الله الصمد لم يلد ولم يولد. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم ربنا وسع ثواب ما قرأنا من كلامك العظيم وما صلينا وما سلمنا على نبيك الكريم إلى روح سيدنا وشفيعنا وحبيبنا ونبينا ومولانا محمد المصطفى صلى الله عليه وآله وأصحابه وسلم. ثم إلى أرواح جميع المرسلين والنبيين عليهم الصلاة والسلام. ثم إلى أرواح جميع الصديقين والشهداء والصالحين عليهم الرحمة والرضوان. خصوصا منهم إلى أرواح أهل بيت رسول الله صلى الله عليه وسلم رضوان الله تعالى عليهم أجمعين. ثم إلى روح سيدنا وشيخنا وغيثنا وغياثنا الشيخ محي الدين عبد القادر الجيلاني غوث الأعظم رضي الله تعالى عنه. ثم إلى روح سيدنا سلطان الهند خواجة معين الدين رضي الله تعالى عنه. ثم إلى روح سيدنا شاه الحميد رضي الله تعالى عنه. ثم إلى روح سيدنا وشيخنا عامر الكليمي وزوجه رحمة الله عليهم. اللهم ارفع درجاتهم عندك يا أرحم الراحمين. ثم إلى روح ثم إلى أرواح جميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات برحمتك يا أرحم الراحمين. وصلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. முதலில் பெண்களுக்கு தபருக் வழங்கப்படும். ಉಂಡಿ ಸಾಲ ಜೋಗ ಕೊಟ್ಟ ಮನೆ தம்பி ரட்டுப்பா